திருச்சிற்றம்பலம். விநாயகர் வணக்கம். எண்ணிறந்ததில்லை எழுகோபுரந்திகளக் கண்ணிறைந்து நின்றருளும் கற்பகமே, நன்னிய சீர்த்தேனூறு செஞ்சொல் திருக்கோவை என்கின்ற நானூறும் என் மனத்தே நல்கு. நாங்கள் திருக்கோவையார் படிச்சு கொண்டிருக்கிறோம். அதுல இன்றைக்கு நாங்க படிக்க வேண்டியது 72வது பாடல். அதுக்கு முடிச்சிட்டோம். இந்த திருக்கோவையார்ல 25 கிளவி கொத்துக்களும் 400 பாடல்களும் உள்ளன. அதுல நாங்கள் 400 பாடல்கள்ல ஏற்கனவே 71 பாடல்கள் முடித்து விட்டோம். இப்போ இன்றைக்கு எங்களுக்கு விஜயலட்சுமி புலவர் அம்மா வந்திருக்கிறா. அவ எங்களுக்கு விளங்காத சிலதுகளை மேலதிகமாக விளங்கப்படுத்தி எங்களுக்கு ஒரு உயிர்ப்பு தருவதற்காக வந்திருக்கிறா. எங்களுக்கு பல கேள்விகள் இதுகளுக்குள்ள இருக்குது, விளங்கினாலும் என்ன நிறைய கேள்விகள் இருக்கு. அப்ப நாங்கள் அவன் உதவியோட இதை கொண்டு தொடருவோம். எல்லோருக்கும் வணக்கம். முதலாவது இன்றைக்கு 9வது அதிகாரம், 8வது அதிகாரம் முடிச்சிட்டோம். 9வது அதிகாரத்துல நாங்கள் பாட்டு படிக்க போறோம். பிள்ளையந்தி படியுங்கோ. நடுங்க நாட்டம். அதிகாரம் 9. நடுங்க நாட்டம். நடுங்க நாட்டம் ஒன்றும் சிவமே, உயிரிடை கருணை என்று உற்று அருள் நோக்கல். நடுங்க நாட்டமாகிய கிளவி ஒன்றும் சிவமுயிரிடை என்றும் நீங்காத கருணையோடு இருத்தலை சிவத்தின் வாயிலாகவே திருவருள் உணர்த்துவாராம். கருணை அளவின்மை அருள் கண்டு மகிழ்தல். உயிரிடத்தை செலுத்தப்பெறும் கைமாறு வேண்டாத கரையற்ற கருணை மிகுதியை கண்டு திருவருள் சிவத்தை உயிரின்பாற் சென்றுப்பது மிக மிக எளிது என்று உட்கொண்டு மகிழ்தல். ஆவா இருவர் அறியா அடிதில்லை அம்பலத்து மூவாயிரர் வணங்கி நின்றோனையும் உள்ளாரின் முன்னித்து தீவாய் உழுவை கிழித்ததந்தோ சிறிதே விளைத்த பின் தாவா மணிமே பணிகொண்ட வாரின்றென்றாண்டையே. அது சிறிதே பிளப்பித்தவா என்று படிக்கணும். சிறிதே பிழைப்பித்தவா பித்தவா மணிவேல் பணிகொண்ட வாரின் 2 ஆண்டையே. மாறும் பிரமணமாகிய இருவரும் அறியாத திருவடியை 3000 கூடி வணங்க தில்லை அம்பலத்து எளிவந்து நின்ற அம்பலவான பெருமானை நினையாதாரை போல வருந்த ஏற்பட்டு தன் கொடிய வாயை புலி தின்றது. அது அங்கனன் திறக்க ஓர் ஆண்டகை அதனிடமிருந்து தப்பும்படி தன் அழகிய வேலை பணிகொண்டவாறு என்னோ என்றவாறு. சிவம் உயிரை ஆட்கொண்டருளிய பின்னர் உயிருக்கு வரும் இன்ப துன்பங்களை தம்மவாக கொண்டு காக்கும் ஆதலின் புலி வந்து வாயை திறந்தது என நடுங்க வைத்தும் அப்புலியை அவன் கைவேல் வென்றது என மகள வைத்ததும் கலப்புண்மையை திருவருள் உணர்த்தது. புலி அங்கத்தால் மீளவும் பொறிகள் செயற்பட்டு புலன்களில் இழுத்துச் சென்று புறவிக்காட்டில் அலக்களித்தலாகவும் பரிவாகமுற்ற உயிர் அதனின் தப்ப தன் ஞானத்தை பயன்படுத்தியதாகவும் கொள்க. உயிரென்றும் மலவாசனை தாங்கி தாளாதவாறு உந்தமை தாங்கிக்கும் எவ்வளவு பொருள் வித்தியாசம். மனவாசனையை தாக்கி தாளாதவாறு உத்தமையை சிவம் உணர்த்தமையை திருவருள் உணர்த்து இதன் பயனாம். இப்ப இந்த பாட்டு 9வது அதிகாரத்துல ஒரு பாடல் தான் இருக்குது. அது எங்களுக்கு விஜயலட்சுமி அம்மா எங்களுக்கு அதை விளங்கப்படுத்த போறா. அவ ஒரு மிக பிஸியான ஒரு நபர். நான் கனகாலமா கேட்டுக்கொண்டிருக்கிறேன். அவ சொன்னவ தான் எப்ப தனக்கு நேரம் இருக்கும் அப்ப உங்களுக்கு தனக்கு தெரிஞ்சதை சொல்லி தருவேன். நாங்கள் வருக வருக என்று எங்களோட ஓம் நம சிவாய சிவனடியார் குழு வரவேற்கிறது. அம்மா உங்களோட விளக்கத்தை எங்களுக்கு சொல்லித்தாங்க. வணக்கம் அம்மா. திருச்சிற்றம்பலம். சுவாய நம. வணக்கம். எல்லாம் வல்ல இறைவனுக்கு நான் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் திருக்கோவையாரை பற்றி நான் இதுவரையில் கவனம் எடுக்கவில்லை, சிந்திக்கவில்லை.
இறைவன் நாட்டத்தினால் கமலா ரவீந்திரன் அம்மையார் என்னை அழைத்திருக்கின்றார். அதுவும் ஒரு இறை நாட்டம்தான். அவருக்கு நன்றி. இந்த திருக்கோவையாரை பற்றி நான் இனித்தான் உள்புக போகின்றேன் உங்களின் ஆதரவுடன். நான் ஒரு பெரியவள் அல்ல, இறைவன் சொன்னால் நான் சொல்லுவேன். அந்த அளவுதான் நான் இருந்து கொண்டிருக்கின்றேன். எனக்கு எதுவும் தெரியாது. ஏதாவது தவறு விட்டால் எல்லோரும் சேர்ந்து திருத்திக் கொள்வோம். எல்லாரும் அப்படித்தானே, எல்லாரும் படிச்சு படிச்சுதானே வரதான. ஏனென்றால் நான் இந்த திருக்கோவையார் எங்களுக்கு எந்த சந்தர்ப்பத்திலும் படிப்பதற்கு சந்தர்ப்பம் வரவில்லை. பாடசாலையிலும் சரி, சைவ புலவர் சோதனைகளிலும் சரி, எங்களுக்கு திருக்கோவையார் ஒன்று இருக்குது என்று தெரியும். இனித்தான் நான் இதுக்குள்ள போக போறேன். ஒரு தரம் இதுக்குள்ள போறேன் இல்ல, கஷ்டம் ஒரு தரம் போறேன் இல்ல. ஆனா இப்ப எங்களுக்கு ஒரு விருப்பம் என்னண்டா, இத என்னண்டா அறியணும். நாங்கள் முதல்ல 400 பாட்டும் தனிய பொருள் பார்க்க படிச்சு முடிச்சிட்டோம். இப்ப நாங்கள் பொருள் பார்க்கிறோம். இன்னும் ஒரு கொஞ்ச நாளையால நாங்கள் ஒரு எங்களோட சைவப்புலவர்கிட்ட கேட்க போறோம். எங்களுக்கு இது ஒரு வகுப்பை இப்ப திருவாசகம் எடுக்கிற மாதிரி இதையும் எடுங்கொண்டு. அப்ப அதுக்கு நேரம் புரிக அறவையிலும் என்னவோ தெரியல. நாங்கள் உங்கள்கிட்ட எங்களுக்குள்ள அந்த அறிவோட உங்கள்கிட்ட இருக்கிற அறிவை எப்படியோ உங்களுக்கு ஒரு வாசிச்சு அதை கிரகிக்கிற ஒரு தன்மையால் இருக்கத்தானே செய்யும். அப்ப அதை கலந்துரையாடுவோம். நன்றி என் ஆர்வத்தை தூண்டியமைக்கு. ஏனென்றால் இந்த மணிவாசகரின் திருக்கோவையாரை பற்றி நான் அது நீங்க கேட்டதுக்கு பிறகுதான் நான் அதை வாசிக்க தொடங்கினேன். அப்பொழுது எனக்கு சரியான ஆச்சரியமாக இருந்தது. என்னவென்றால் மாணிக்கவாசகர் ஒரு ஒரு நல்லா படித்தவர். அவர காலத்துல முந்தைய காலத்திலே தொல்காப்பியம் வந்து விட்டது. அப்ப அவர் தமிழ் அந்த இலக்கணங்கள் எல்லாம் தொல்காப்பியர் இலக்கண சொற்களாகத்தான் வந்திருக்குது. அதால அந்த தொல்காப்பியர் இலக்கணத்தை எல்லாராலும் புரிந்து கொள்ள முடியாது. அதனால் திருக்கோவையாரை பாடநூல்கள்ல அல்லது இலகுவாக படிப்பதற்கு ஒருவரும் விரும்பவில்லை என்றுதான் கூற வேண்டும். அப்ப அந்த திருக்கோவையார்ல சில அடிகள், அந்த தண்டி அலங்காரம், யாப்பெருங்கலக்காரை, அந்த அடி சீர், அந்த பண்ணுகள் எல்லாம் ஒரு சீரோட போய்கொண்டிருக்கு. அப்ப இது கற்றறிந்தவர்களுக்கு தான் இதர சுவையை உணர முடியும். அடுத்தது, இந்த உலகில் உள்ள ஆன்மாக்கள் எல்லாம் இறைவனை ஒரு ஆண்மகனாக ஒரு பதியாக கொண்டுதான் இதுவரை நாங்கள் பார்த்தோம். ஆனால் திருக்கோவையார்ல மாறி வருகின்றது. ஆன்மாக்களை ஒரு ஆண்மகனாகவும் இறைவனை ஒரு பெண்மகளாகவும் கோவையில் அவர் கொண்டுதான் பாடுகின்றார். இந்த மாதிரி. ஆனா புலவர் எங்கட சாமி தம்பி புலவர் சொன்னார், சில இடங்களில தான் அப்படி வருகுது, முட்டு முழுதாக இறைவனைத்தான் தலைவன் என்று சொல்லி சாமி தம்பி ஐயா சொன்னவர். இல்ல, நான் பார்த்து கொண்டு வந்த அவடத்துக்குள்ளேயும் அவர் என்ன சொல்றாரு என்று சொன்னால், நான் சொன்னதுக்கு பிறகு நீங்க கருத்தை சொல்லுங்க. இவர் என்ன சொல்கிறார் என்றால், ஒரு அழகான ஒரு பெண்மகள், ஒரு அழகான பெண் ஒன்று இருக்குது. அந்த பெண்ணை நான் அறிய வேண்டும். அவள் எப்படியானவள்? அந்த அழகான உடை அணிந்து அன்பாக இருக்கின்றாள். அப்ப அவளை நான் அடைய வேண்டும் என்று சொன்னால் எவ்வாறு போக வேண்டும்? அந்த நாளையில ஒரு மன்னனை ஒரு பெண்ணை அடைவதற்கு அவருக்கு பக்கத்துல தோழிகள் இருப்பார்கள். அந்த மன்னவன் வந்தால் அவனை நாங்கள் பாங்கன் அல்லது பாட்டுடை தலைவன் என்று சொல்லுவார்கள். அந்த பாட்டுக்கு, அந்த இலக்கியத்துக்கு, அந்த நானூற்று பாடல்களுக்கு ஒரு தலைவன் இருப்பான். அந்த பாட்டுடை தலைவனுக்கு தோழர்கள் இருப்பார்கள். அப்ப அத பாங்கன், பாங்கி, தோழி, அந்த சொல் நயம் இங்க பூத்தப்பட்டுள்ளது. இது அந்த அகநானூற்று பாடல்கள்ல அதிகமாக வார ஒரு கண்ணோட்டமாக காணப்படுகின்றது, ஒரு சிறப்பு. அப்ப அதுல தோழிக்கு தோழி அந்த தலைவி எப்படி இருப்பாள், அவள் எப்படி நாணி இருப்பாள் என்றதை அறிந்து பாங்கனுக்கு அந்த சைகையை கொடுப்பாள். அந்த முதல்வனுக்கு அந்த தோழன் தானே, தோழனுக்கு கொடுப்பாள். அப்ப இதை கொண்டு அந்த தோழி இடையில தூது சொல்ற ஒருவளாகத்தான் இருப்பாள். அப்ப சில இடங்கள்ல அந்த மாணிக்க வாசகர் கோத்தும்பி, குயில், அதையும் அந்த தோழர்கள்ன்ற நிலையில கொண்டு வரார். சில இடங்கள்ல நாங்கள் அப்புறம் நயத்தை பார்ப்போம். அப்ப அந்த நிலையில மாணிக்க வாசகர் தன்னை ஒரு ஆண்மகனாகவும் இறைவனை ஒரு பெண் மயிலாக, ஒரு பெண்ணாக உருவகித்தான் இந்த கோவையை பாடுகின்றார். அப்படி பாடக்குள்ள
என்ன அழகிய ஒரு தோற்றத்துல இது இருக்குது. அப்ப நான் இதை அடையிறதுக்கு என்ன செய்ய வேணும்? அந்த 3000 பேரும் வாங்க என்று சொல்லி அவர் அந்த 3000 அடியவர்களையும் அழைத்து கொண்டு போகக்குள்ள நான் ஏன் நின்றேன், நான் ஏன் விடுபட்டேன் என்று சொல்லி ஏக்கத்துலதான் இருக்கின்றார். அப்ப அந்த ஒரு சந்தர்ப்பத்துல சொல்லப்படுது, பாவை பாடிய வாயால் ஒரு கோவை பாடுக என்று சொன்னார் இறைவன் என்று சொல்லி சொல்லப்படுது. ஆனா அதற்கு எந்த சான்றையும் இங்க காணவில்லை. என்றால் திருவாசகம் பாடி முடிய அவரை எழுதி கொண்டு அந்த படியில வச்சிட்டார். அப்ப திருக்கோவையார் எப்பொழுது பாடப்பட்டிருக்க வேண்டும்? அதற்கு முதல் பாடப்பட்டிருக்க வேண்டும். நாங்க இதை நோக்குற, நான் இதை வாசிக்கிற நேரம் எனக்கு விளங்குது என்னண்டா, இவர் ஒரு சிறந்த ஒரு என்னன்னு சொல்ற முதலமைச்சராக இருந்திருக்கின்றார். அப்ப அந்த நாளில நல்லா படித்தவர், இந்த இலக்கணங்களை எல்லாம் நல்லா படித்தவர். அப்ப அவர் அந்த நேரத்திலே இறைவன் ஆட்கொள்ளப்பட்டு கொண்டிருக்கிற நேரத்திலே போயிருந்து எழுதுகிறார். சில இதுகள் எழுதுகிறார், நிறைய நூல்கள் எல்லாம் எழுதியிருக்கிறார். அந்த எழுதக்குள்ளதான் இவர் அன்றைய நடைமுறையை வைத்து கொண்டு இவர் இந்த திருக்கோவையார எழுதியிருக்கலாம். அப்ப இதுக்கு ஒரு உதாரணத்தை நான் உங்களுக்கு பாட்ட நேரம் போகுதா உங்களுக்கு நான் கதைக்கிறது? இல்ல கதை வேணும். அப்ப இதுல என்னண்டா, கற்பு முதலாவது களவு, அதுக்கப்புறம் கற்பு, அதுக்கப்புறம் திருமணங்கள் நடக்குது. அப்ப இங்க களவு திருமணம் என்ற ஒரு களவு, மனத்தை பறிகொடுத்தல், வெளியில தெரியாது, களவாக மனதை பறிகொடுத்தல், அப்படி செய்யற அந்த களவுகள் இங்க காணப்படுகிறது. அதுக்கு உதாரணம் சொல்றாங்க, முருகன் வள்ளி நாச்சியாரை கண்டவுடனே அந்த அந்த களவு ஏற்படுகின்றது. அவட உடல் வள்ளி கொடி போன்ற அமைப்பு, அப்படியான அந்த ஞான இச்சா சக்தி, அவர் உலகியல் இன்பத்தை தரக்கூடிய ஒரு சக்தி தான் வள்ளி நாய். அப்ப அந்த இச்சா சக்தியை கண்டவுடனே அந்த முருகன் ஆகிய அந்த ஒரு பாத்திரம், முருகன் உண்மையாக முருகன் மயங்கி அவர்கிட்ட போகணும் என்று இல்ல, எங்களுக்கு உருவகிச்சு கூடப்படுது. அப்படி முதல் பாட்டிலே வந்துடுது, என்ன அது முதல் பாட்டிலே முருகன் இது வந்துடுது, முதல்ல இருந்து வந்துட்டு. அப்படி போறதைத்தான் இப்ப இந்த ஆன்மா, இந்த ஆன்மாவாகிய ஆண் என்ன செய்யுது? ஆன்மாக்கள் எல்லாம் சேர்ந்துதான் இந்த ஆண் என்று சொல்றோம். அவர் மட்டும் இல்லை, இவர் தன்னை மட்டும் பாடவில்லை, எல்லோரையும். அப்ப இது அந்த இறைவனாகிய அந்த சக்தியை அடைவதற்கு, அந்த இறை சக்தியை அடைவதற்கு களவாக போகணுமா, கற்பாக போகணுமா, ஒரு தூது வேணுமா, எப்படி போக வேணும்ன்றதே ஒவ்வொரு பாடல்லையும் அங்க பூத்தப்படுகிறது. அப்ப இதுல இப்ப நாங்க என்ன செய்ய வேணும் என்றால், ஒரு சிற்றின்பத்துக்காக பாடப்பட்ட ஒரு சிற்றின்ப நூல் அல்ல. இது ஒரு சிற்றின்பமாக இருக்கலாமோ என்று சிலர் அப்படி உரைகள்ல போட்டுக்கிறாங்க. இது சிற்றின்பம் இல்ல. ஒரு சிற்றின்பத்துக்கு ஊடாகத்தான், ஒரு உதாரணத்துக்கு ஊடாகத்தான் பேரின்பத்தை காட்டலாம் என்பதற்கான ஒரு வழியாகத்தான் இந்த நூல்கள், இந்த நூல் அமைந்திருக்கின்றது. இதனாலதான் அந்த கோபுரங்கள்ல சிற்பங்கள்ல எல்லாம் பார்த்தா முதலாவது சிற்றின்பத்தை ஆவல தூண்டக்கூடிய சிற்பங்கள் இருக்கும், அந்த ஆடைகள், அந்த நாட்டிய கோலங்கள். ஆனால் அது என்னது, இது நான் இதை கண்டு நீங்க மயங்க வேணாம், இது உங்களை பேரின்பத்துக்கு அழைத்து செல்லும் என்ற ஒரு நெறியை காட்டுவதற்காகத்தான் அவ்வாறங்களே இருக்கு. அப்படித்தான் மாணிவாசகரும் இந்த திருக்கோவையாரில் அந்த ஒரு ஆண் இந்த பெண்ணை அடைவதற்கு எவ்வாறு அவரை அடைகின்றார், மாறு வேடம் போட்டா அல்லது எப்படி போறார், என்ன மாதிரி அதை அடையலாம், அந்த என்ன மாதிரி அந்த வண்டுகள், அந்த ஒவ்வொன்றையும் சொல்றாரு. அந்த கண் அப்படி இருக்குது, அந்த உடல் அப்படி இருக்குது, எல்லாம் அந்த இறைவனை பார்த்து அவர இதுக்கு ஏற்ற மாதிரி உவமிக்கின்றார். அப்ப ஒரு காட்டுக்குள்ள புலி வாயை பிறந்து, புலி அங்காத்து வாயை பிளந்து கொண்டு நிக்கிற நேரம் நாங்க அதுக்குள்ளால தப்பி போக வேணும். அதாவது இந்த காடு, இந்த புறவி என்ற துன்ப காட்டுக்குள்ள அந்த ஆணவமாகிய அந்த புலி நம்மளுக்கு எங்க வாங்க என்ற விழுங்குறதுக்கு பிடிச்சு கொண்டிருக்குது. அப்ப நாங்க அதுல விழாமல் அந்த சிவமாகிய சக்தி கிட்ட போறதுக்கு என்ன செய்யலாம்? அந்த சிவத்தை அடைய வேணும். அந்த காதல் எங்களுக்கு பயப்பட்டிருந்தால் எல்லாத்தையும் விட்டுருவாங்க, காதல் இருந்தால் எதுவும் கண்ணுக்கு தெரியாதுன்னு சொல்லுவாங்க. அப்ப நாங்க இறைவனை அடைய வேணும் என்ற
இறை சக்தியை அடைய வேணும் என்ற நேற்று இந்த உண்மையான போட்டி திருகாவகல்லையும் அப்படி ஒரு வசனம் வந்தது. இருந்தால் அந்த உண்மை இருந்தால் நாங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு அதை அடைஞ்சிடலாம் அப்படியாவது. அதாவது அந்த கருணை அளவின்மை, அந்த கருணை வந்து ஒரு கருணை அளவின்மையை அருள் கண்டு மகிழ்தல், இதுதான் நடுங்க நாட்டம் என்ற இந்த அதிகாரத்துல கூறப்படுகின்றது. நடுங்க நாட்டம் ஒன்றும் சிவமே உயிரிடை கருணை என்று உற்று அருள் நோக்கல். அப்ப எல்லாம் வந்து அந்த சிவத்திர கருணை. அதாவது நேற்றைய அந்த போட்டி திருவகவல்ல கூறப்படுகின்றது, சிவன் ஒரு இயங்காத ஒரு ஒரு பொருளாக இருக்கின்ற அந்த சிவத்தை அடைவதற்கு இயங்கும் சக்தி அவசியம். அந்த சக்தி இன்றில் சிவம் இல்லை என்று கூறப்படுகின்ற. அதே மாதிரி இந்த அருள் சக்தியாகிய அருள் கொடையாகிய அந்த சிவ சக்தியை அடைவதற்கு ஆன்மாக்களாகிய நாங்கள் என்ன செய்யலாம்? அதாவது சிவத்தின் வாயிலாகவே அவனை அடையலாம். அதற்கும் சிவம் தான் வழிகாட்டுகின்றது. சிவன் அருள் இருந்தபடியாத்தான் அவன் அருளாலேதான் நாங்கள் அத்தனை பேரும் இணைந்திருக்கின்றோம். அவன் அருள் இல்லாட்டில் நாங்கள் இணைய முடியாது. அப்ப அந்த கருணை அளப்பெருங்கருணை, அப்படியான கருணை உயிர்களிடத்து செலுத்தும் அதுக்கு அது கைமாறு வேண்டப்படாத கருணை. தான் இறைவன் எதுவும் எனக்கு தாங்க என்று கேட்கிறல்ல, அது கருணையற்ற கடல். ஆனா நாங்கள் தான் இறைவனை லஞ்சம் கொடுப்பதற்கு அழைக்கின்றோம். நான் உனக்கு அந்த தேங்காய் உடைக்கிறேன், காவடி எடுக்கிறேன், இப்படி முள்ளு குத்துறேன் என்று சொல்லி இதை எனக்கு நிறைவேற்றி வை என்று கேட்கிறோம். அவருக்கு எல்லா குழந்தையும் ஒன்றுதான். இப்ப நாங்களும் சரி, ஒரு தீயவனும் சரி, திருடனும் சரி, ஒரு கொலையாளி எல்லாம் அவர குழந்தைகள் தான். அப்படியான கருணை கடல் எங்கள்கிட்ட இருந்து எந்த கைமாறையும் அவர் வேண்டுவதில்லை. அது என்ன நடக்குது? இந்த கருணை அந்த மிகுதியை கொண்டு அந்த திருவருள் சிவத்தை உயிரின் பால் சென்றடைவிக்கின்றது. அந்த திருவருள் அந்த அந்த அருள் என்ன செய்யுது? அந்த சிவமாகிய ஆன்மாக்கள், இப்ப இந்த இடத்துல மாணிக்க வாசகரோட சேர்ந்த அத்தனை ஆன்மாக்களையும் அந்த அருள் திருவருள் கொண்டு செல்ல வேண்டும், அழைத்து செல்ல வேண்டும். அதாவது உயிர்களிடத்து செலுத்தப்படுகின்ற அந்த உயிரில் உள்ள கருணை, அந்த கருணையால என்ன செய்வோம்? நாங்க அந்த சக்தி, ஒரு வீட்டுல ஒரு பிள்ளைக்கு ஒரு தேவை ஏற்படுதுன்னு சொன்னால் அம்மாதான் அந்த தேவையை நிறைவேற்றி வைப்பா, அப்பாட்ட சொல்லி வாங்கி கொடுப்பா. அம்மா கிட்டதான் எல்லாம் வேணும். அப்ப அந்த சக்தி தான் எல்லாத்தையும் சேவிக்குது. அந்த நோக்கத்துக்கு போலதான் அந்த ஆவா இருவர் அறியா அவுதில்லை அம்பலத்து 3000 வணங்க நின்றோனை, 3000 அந்தணர்களும் வணங்கி தொழுது நின்ற அந்த இறைவனை முன்னே தீவாயுடுவை கிழித்ததோ சிறிதே பிழைப்பில் தாவா மணிவேல் பணிகொண்ட வாரோர் ஆண்டகையே. அதாவது திருமாலாலையும் பிரமனாலையும் அறிய முடியாத, அதாவது அடிமுடி காண முடியாத அந்த இறை சக்தியை, திருவடியை 3000 கூடி வணங்க, 3000 அந்தணர்கள் கூடி தில்லையம்பலத்துல வணங்குறாங்க. அந்த அம்பலவான பெருமானை நினையாதாரை போல வருத்தம் கொண்டு தன் கொடிய வாயை புலி திறந்தது. என்னத்தை போல திறந்தது? அந்த அம்பலவாணரை நினையாதாரை போல, அந்த அடிமுடி தேடி அறிய ஒண்ணாத அந்த திருவருளை அந்த 3000 அம்பலவராலும், தில்லையம்பலத்தில் உள்ள 3000 அந்தணர்களாலும் நினைக்க முடியாத, அந்த அந்தணர்கள் கண்ட அந்த இறைவனை நினைக்க முடியாதவர்கள் எப்படி இருக்கிறார்கள்? அந்த கொடிய வாயை புலி திறந்தது போல அது அங்கனம் திறக்க ஒரு ஆண்டகை அதனிடம் இருந்து தப்பும்படி தன் அழகிய வேலை பணி கொண்டவாறு என்னோ என்று. அப்ப அந்த புலி அப்படி வாயை திறந்து நிக்க ஒரு ஆண்டகை தண்ட கையில இருக்கிற வேலையால அந்த புலியில இருக்கிற அந்த கொடிய வாய் திறந்த வாய அடக்குறதுக்கு இருக்குதான்.
அது எந்த வேல்? முருகர். எங்களை ஆண்டு கொண்ட இறைவன் காத்து கொண்டிருக்கின்றார். சிவம் உயிரை ஆட்கொண்டருளிய பின்னர் உயிருக்கு வரும் இன்ப துன்பங்களை நம்மாவாக கொண்டு சிவம் உயிரை ஆட்கொண்டருளிய பின்னர் எங்களை சிவம் ஆட்கொண்டு அருளிய பின்னர் எங்களுக்கு வார இன்ப துன்பங்களை எல்லாம் காப்பதற்கு அவர் இருக்கிறார் என்று சொல்லி நாம் நம்ப வேண்டும். இப்ப புலி வந்து வாயை திறந்தால் ஏன் நாங்கள் நடுங்க வேண்டும்? அதுதான் எங்களை பிடிச்சு ஏன் நாங்கள் நடுங்க வேண்டும்? எங்களை காப்பதற்கு ஒருவர் இருக்கிறார். நாங்கள் நம்பிக்கை இருந்தால் அதில் நடுங்க கூடாது. திரௌபதி துயிலுரிகிற நேரம் அந்த ஒரு கையை சாரிய பிடித்து கொண்டுதான் ஒரு கையால அழைத்தார், மாதவா, கோவிந்தா, கோபாலா என்று சொல்லி. அவர் நம்பவில்லை, முற்றாக நம்பவில்லை. பிறகுதான் அவர் 2 கையையும் விட்டு உயர்த்தி கோவிந்தா கோவிந்தா என்று அழைத்ததுக்கு பிறகுதான் அந்த முழுமையாக ஆட்கொண்ட போதுதான் அவருடைய ஆடை வளர தொடங்கியது. அவ்வாறுதான் நாங்களும் எந்த துன்பம் வந்த போதும் இறைவா நீ வருவாய் காப்பதற்கு, நான் எதற்கு பயப்பட வேண்டும், நீ இருக்க ஏன் நான் பயப்பட வேண்டும் என்ற உண்மை தெரிந்திருந்தால் அந்த இறைவன் கைவேல் வந்து எல்லோரையும் காப்பாற்றும். அத திருவருள் உணர்த்துகின்றது. இந்த இடத்துல அந்த அருள் உணர்த்துகின்றது, அந்த இறை சக்தி உணர்த்துகின்றது. இப்ப புலி அங்காத்தல் மீளவும் பொறிகள் செயல்பட்டு எங்கட பொறிகள் ஓரளவுக்கு அடங்கி புலன்களை அடக்கி நாங்க தத்துவங்களை எல்லாம் விடுத்து அந்த போற நிலையில இருக்கக்குள்ளையும் அந்த புலன்கள் திரும்பவும் இழுத்து செல்லும். பிறவி காட்டுக்குள்ள திரும்பவும் காட்டுக்கு போவோம் வாங்கன்னு கூப்பிடுற மாதிரி, வேட்டைக்கு போற மாதிரி இந்த புலன்கள் 5 புலன்களும் அந்த பிறவி காட்டுக்குள்ள எங்களை அலைக்கழிக்கிறதுக்கு காத்து கொண்டிருக்கும். அது அந்த பரிபாகமுற்ற உயிர் அதில இருந்து தப்புவதற்காக, மல பரிபாகம் அடைந்த உயிர் அதில இருந்து தப்புவதற்காக ஞானத்தை பயன்படுத்த வேண்டும். அவர் இறை ஞானத்தை பயன்படுத்த வேண்டும். உயிர் என்னும் மலவாசனை தாக்கி, அந்த உயிர் என்றும் மலவாசனை தாக்கி, அந்த மலவாசனை என்னக்குள்ள ஆணவ முனைப்பு, நான் எனது யான் என்று அந்த ஆணவத்திர சக்தி தாக்கி உய்த்தமையை சிலர் உணர்ந்தமையால் திருவருள் உணர்ந்தத திருவருள் உணர்த்துகின்றது. இதுதான் இந்த பாற்ற பயன். அதாவது என்னவென்றால், நாங்க மல பரிபாகம் நீங்கப்பட்டு கொண்டிருக்கின்ற நிலையில ஒருவர் இறைவனை அடைய வேண்டும் என்றால் 4 சக்தி படிகளை தாண்ட வேண்டும். மலபரிவாகம், இருவினை ஒப்பு, சக்தி நிவாதம் அப்படியெல்லாம் போய்த்தான் அந்த முத்தி நிலைக்கு போகலாம். இப்ப அந்த மலபரிபாக நிலைக்கு அந்த ஆன்மா வாரத்துக்கு முற்றாக தன்னை சரணடைய வேண்டும் இறைவனிடம். சரணடைந்தால் எனக்கு நன்மையும் பெறாது தீமையும் பெறாது என்ற ஒரு நிலை ஏற்படும். இருவினை ஒப்பு, இந்த சரணடைகிற நேரம் இருவினை ஒப்பு ஏற்படும். அதுக்கு பிறகுதான் அந்த என்ன மாதிரி அது அந்த ஆன்மா எந்த நிலைக்கு போகும், எந்த படியில இருக்கும், மந்ததரமா மந்தமா தீவிரதரமா, எந்த படியில எந்த ஏணிப்படியில எந்த படிக்குள்ளால அவர் ஏறி போறாருன்றத அவரே விளங்கிக் கொள்வார். அந்த ஒரு ஒரு கட்டத்தை தான் இங்க மணிவாசகர் அழகாக இந்த பாடல் மூலம் காட்டுகின்றோம். நாங்க அடுத்த பாட்டுக்கு போவோம். என்ன அடுத்த பாட்டுக்கு போவோம். தனா படியுங்க. மடத்துறா தனா நிக்கிறீங்களா? மடத்துறம் படியுங்க. மடத்துறை என்பதும் சிவத்துறை மோகம் முற்ற உயிரருள் பற்றி உரைத்தது. மடவேறுதல் என்பது பனையின் கடுக்காற் செய்த மடல் மாவின் மேல் தலைமகன் ஏறுதலாம். மடமேறுதல் அகப்புறமாம். ஆதலால் மடமேறுவேன் எனக் கூறி தனது ஆற்றாமை புலப்படுத்தல் ஒன்று அகத்துள் நிகழ்வது. ஆகவே மடத்திறம்
என்பது மடலேறுவேன் என்பது படனின்ற அதன் வகைகளை கூறுதலாம். இக்கூற்றுக்கண் சிவத்தலைவியிடம் நீங்காத மோகமுற்ற உயிராகிய தலைவன் சிவத்திற்கு உற்ற துணையா என்றும் உடனிருப்பதான திருவருளைப் பற்றி நின்று உரைத்ததாம். இது ஆட்டாதுரைத்தல் முதல் உடம்பட்டு விலக்கல் ஈறாகிய 9 கிளவிகளை உடையது. இது 10வது கிளவிக்கொத்து. அதுல 9 இருக்குன்னு சொல்றார். இது 10வது முதல் 9வது அதிகாரம் படிச்ச நாங்கள் இப்ப அது 10 அதாவது கிளவிக்கொத்து படிக்கிறோம். அப்ப அதுலதான் இந்த 10வது கிளவிக்கொத்தில 9 தலையங்கத்தோட எங்களுக்கு பாட்டு வரப்போகுது. அதுல ஆற்றாதுரைத்தல் ஒரு தலையங்கம் தோட அந்த பாட்டு வருது. எனக்கு தெரியுதா? இல்லாட்டி கொஞ்சம் சின்ன நாக்கினாத்தான் அந்த கீழ் வரையும் தெரியுமா? ஓகே, சரி, இது தெரியுதா? ஓகே. ஆற்றாதுரைத்தல் அருளை நம்பி உயிர் மிகவும் இறங்கியது. பல்லாற்றானும் திருவருள் சிவத்திட உயிர்கள் மாற்றுள்ளதாகிய கருணையை அறிய முயன்றும் முடியாமையின் உயிரின்பால் சென்று அதன் குறைகளை கேட்டு விரும்பினதாக உயிர் நான் மடலேறியாயினும் என் குறையை முடித்துக் கொள்வேன் என்று உட்கொண்டு திருவருளே தன் குறையை முடிக்கும் என நம்பி தன் ஆற்றாமையை விண்ணப்பித்தது. ஆற்றாமை உரைத்த பாடல். பொருளானுரை புகுந்து ஆண்டு புறந்தன் மாலையன்பால் இருளாய் இருக்கும் மொழி நின்ற சிற்றம்பலமெலாம் சுருளார் கருங்குழல் வெண்ணகைச் செவ்வாய் துடியிடையீர் அருளாது ஒளியின் ஒளியாது அழியும் என்னாருயிரே. பெருசாக்கலாம். அந்த மேல பெருசாக்கினா ஓகே, கீழே தான் மறையும் பெருசாக்கி. சரி, இப்ப படிங்க. பொழிப்புரை தானே எழுந்தருளி வந்து என்னையும் ஒரு பொருளாக ஏற்று ஆண்டு இந்திரன் மால் அயன் பிரமன் முதலான பதவிகளில் உள்ளவர்க்கு இருளாக இருக்கின்ற ஒளி தங்கிய சிற்றம்பலம் என தகு சுருண்ட கூந்தலையும் வெள்ளிய நகையினையும் சிவந்த வாயினையும் துடி போன்ற இடையினையும் உடைய பெண்களே, நீர் அருளாதொளியின் என் உயிர் தப்பாமல் அழியும். அதனால் அருளத்தகும் என்றவாறு புறச்சமயத்தவர்க்கு இருளாய் மெய்யன்பர்க்கு ஒளியாய் இருப்பது சிவம் ஆதலின் இந்திரன் முதலான பதவிகளில் மயங்கி இருப்பார்க்கு சித்தம்பலம் இருளாய் தோன்றுவதாயிற்று. மெய்யடியார்கோ ஆணவத்தாலான அதிகார மலம் இன்மையின் ஒளியாயிற்று என்பது விளக்கப் பெறுகின்றது. சித்தம்பலம் எனலாம் இடையீர் என்ற சித்தம்பலம் போல உண்மை உணர்ந்த எம்போலியர்க்கு ஞான ஒளியாயும் ஏனியோர்க்கு அஞ்ஞானமாயும் இருத்தல் பற்றியாம் என்க. சிவத்தை பிரியின் சீவன் வினைக்கீடாக கிடைத்த இவ்வுடம்பினுள் நிலையாது அழிந்துபடும் என ஆற்றாமை தெரிவித்தவாறு. ஓகே, முன்னுக்கு அடுக்கவோ பாட்டை உங்களுக்கு விளங்கப்படுத்த. சரி, தெரியுதா? சின்னனா இருக்கு. 10வது பாடல் மடத்துறம். என்ன அதான் நீ பார்த்த நாங்க 10வது மடத்துறம். மடத்துறை 9வும் சிவத்திடை மோகம். மடத்துறை 9வும் சிவத்திடை மோகம் முற்ற உயிர் அருள் பற்றி உரைத்தது.
அதாவது மடலேறுதல் என்பது அந்த நாளையில ஒரு வழக்கமாக இருந்தது. என்னென்றால் தனக்கு ஒரு ஆளை பிடிக்கும், அந்த ஆள் அவரை நான் அடையவில்லை, அந்த ஒரு பெண்ணை நான் அடைய வேண்டும், அவரை அடையவில்லை என்று சொன்னால் ஒருவர் ஒரு மேலுக்கு ஏறி நின்று நான் குதிக்க போறேன், இவள் என்ன வந்து சேராட்டி நான் குதிக்க போறேன் என்று எல்லாம் விரட்டுற அந்த படங்கள்ல நாங்க பாக்குறோம். அதே மாதிரி இந்த மடலேறுதல் என்ற ஒரு நிகழ்வு இங்கு காட்டப்படுகிறது. அதாவது பனை மரத்துல அந்த மட்டை இருக்குது, அந்த மட்டை பனங்கருக்கு, அதால செய்த அந்த மடல்ல ஒரு பெண் மாதிரி உருவத்தை செய்து அத வீதி உலம் கொண்டு செல்வாராம். அப்படி கொண்டு செல்லக்குள்ள அந்த அவர் வந்து அந்த கொண்டு போற ஆண் என்ற நிலையில இருப்பவர் அரசண்ட மகளை விரும்புறார் வச்சுக்கொள்ளுவோம். அப்ப அரசண்ட மகள்னா தன்னை விட ஒரு பெரிய ஒரு சக்திய இவர் ஆசைப்படுறார். அப்ப நான் அரசன் நேரடியா போய் கேட்டா அவருக்கு கொடுக்க மாட்டார். அப்ப இவர் என்ன செய்யறார், நான் இந்த நான் கொண்டு போற இந்த பனை மடலேறு எனக்கு கிடைக்காவிட்டால் நான் என் கழுத்தை வெட்டி இறந்து விடுவேன் என்று இவர் சொல்றார். அப்ப அரசன் வந்து மக்கள துன்பத்தை போக்குறவன் அரசன். அப்ப இவன் ஆற்றாமையை கண்டு இவன் புலம்புறான், இந்த மடல் தான் எனக்கு வேணுமென்றான். அப்ப நம்ம இதை குடுக்காட்டி இவன் இறந்துடுவான், அப்ப உயிர்களை கொல்றது பாவம், அவனும் நம்மட அரசன் மாநிலத்துக்கு உட்பட்டவன் என்று அரசன் என்ன செய்யறான் என்றால், அந்த மடலேறு கொண்டு வந்தவனுக்கு அந்த சக்தியை மங்கையை மனம் முடித்து கொடுக்க விரும்புகிறான். அந்த காட்சி தான் இந்த அகத்துணை போன்ற இந்த பாடல்கள்ல காட்டப்படுற ஒரு காட்சி தான் இங்க காட்டப்படுது. அதாவது இந்த மடலேறு அந்த அந்த அதை கொண்டு வந்தவன் அந்த நங்கையை அடைவதற்கு, அதாவது சிவ தலைவியிடம் நீங்காத மோகம், அந்த அந்த உயிராகிய தலைவன் சிவத்திற்கு உற்ற துணையாய் என்றும் உடனிருப்பதற்காக அந்த திருவருளை பற்றி நின்று உரைக்கின்றான். இந்த ஆற்றாது உரைத்தல் முதல் உடம்பட்டு விலகல் ஈறாகிய 9 கிளவிகளை உடையது. கிளவிகள் என்றது இங்க எழுத்துக்கள், சொற்கள், பாடல்கள் அப்படி என்று வரும். ஆற்றாது உரைத்தல் அதாவது அருளை நம்பி உயிர் மிகவும் இறங்கியது. அப்ப அந்த பெண் என்ற திரு அருளை நம்பி, அந்த அருளை நம்பி இந்த உயிர், இந்த ஆன்மாக்களாகிய இந்த உயிர் மிகவும் இறங்கி நிற்கின்றது. பல்லாற்றாலும் திருவருள் சிவத்திடை அந்த உயிர்கள் மாட்டு என்றது அந்த பொருட்டு உள்ள அந்த கருணையை அறிய முயன்றும் முடியாமையால உயிரின்பால் சென்று அதன் குறைகளை கேட்கும் ஒரு விருப்பினதாக நான் மடலேறியாயினும் என் குறையை முடித்துக் கொள்வேன் என்று உட்கொண்டும் திருவருளே தன் குறையை முடிக்கும் என நம்பி தன் ஆற்றாமையை விண்ணப்பிக்கின்றான். இது என்னத்தை போல இருக்குது என்று சொன்னால், இந்த முள்ளு காவடி, அந்த என்ன தொங்கு காவடிகள் அப்படியானதுகள் எல்லாம் எடுக்கிறாங்கல்ல. முருகா நான் உனக்கு இந்த காவடி எடுப்பேன், அதை எனக்கு இந்த இதை நிறைவேற்றி வைக்க வேணும் என்று தண்ட இதுகள் எல்லாம் துன்புறுத்தி எத்தனையோ பேர் செய்யறாங்க. அந்த வாயில அலகு போட்டு அந்த முள்ளு மேல நடந்து தீ பாய்ஞ்சி இப்படியெல்லாம் செய்து என்ன நீ ஆட்கொள்ள வேண்டும், என்னை நீ ஆட்கொள்ள வேண்டும். அதுக்காகத்தான் அந்த பக்தர்கள் அப்படி செய்கிறார்கள் என்றது போல நான் மடலேறுவேன். அந்த பனங்கருக்கினால செய்யப்பட்ட அந்த வெட்டக்கூடிய அந்த மடலால என்னை நான் மாய்த்துக் கொள்வேன். என்ற ஆற்றாமையை நீ போக்கு, என்ற துன்பத்தை என்ற துயரத்தை நீ போக்க வேண்டும் என்றொரு இங்க விண்ணப்பம் செய்யப்படுகின்றது. அதாவது பொருளா என புகுந்து ஆண்டு புரந்தரன் மால் அயன்பால் இருளாதிருக்கும் ஒளி நின்ற சிற்றம்பலம் என்னும், அதாவது அந்த சிதம்பரம் வந்து ஒளியானது, ஆனா அது இருளாக போயிட்டு யாருக்கு அடிமுடி காண முடியாம போயிட்டவங்களுக்கு, அவங்களுக்கு அது இருள். அப்படியாக இருளாயிருந்த அந்த சிற்றம்பலம் உடையவனுக்கு சுருளார் கருங்குழல் வெண்ணகை செவ்வாய் துடியுடையீர். அப்ப செவ்வாய் துடி போன்ற இடை, வெண்ணகை, கருங்குழலுடைய அந்த அழகிய திருவருட் சக்தி
அருளாது ஒளியின், எனக்கு அருள் செய்யாமல் விட்டால் ஒளியாதழியுமோ என் ஆருயிரே, நான் ஒளியாமல் இருப்போனா, என் ஆருயிர் நீதானே என்று சொல்லி ஒரு விண்ணப்பம். அப்ப இங்க காதலன் அந்த காதலிக்கு விண்ணப்பம் செய்யறார். அருமை அம்மா, அருமை, நல்லா இருக்கு என்ற மாதிரி மணிவாசகர் பெருமான் இந்த விண்ணப்பத்தை செய்யறார். அதுக்கு லடுங்க பொழிப்புரை வருது இல்ல, வர இல்லையா? இல்ல, மடலேறும் வகை உரைத்தல் இல்ல பாருங்க, அடுத்த 74ஆம் பக்கம் வந்துட்டு இருக்கா. நீங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்க உங்களோட. அம்மா ஒரு பக்கம் அடுத்தா கொஞ்சம் பெரிய எழுத்த வருமா அம்மா? இது அப்படி வராது. ஒரு பக்கம் எடுக்க வருது இல்ல. இல்ல இப்ப உங்களுக்கு வந்திருக்க வேணும், ஒரு அட்ஜஸ்ட் பண்ணுங்க. 74ஆம் பக்கம் முடிச்சிட்டோமா? இல்ல எனித்தா அதுதான் பொழிப்புரை இருக்குது. மேல பொழிப்புரை மேல பாருங்க. அதாவது சிற்றம்பலமெல்லாம் இடையீர் என்றது சிற்றம்பலம் போல உண்மை உணர்ந்த எம்போலியற்கு, இந்த சிற்றம்பலம் என்ற அந்த உண்மையை உணர்ந்த எம்போலியற்கு, நாங்கெல்லாம் போலியர்கள், ஞான ஒளியாயும் ஏனையோர்க்கு அஞ்ஞானமாயும் இருத்தல் பற்றியதான். சிதம்பரத்துல போனால் ஒரு உங்களை பின்னால ஒரு இதொண்டு சிதம்பர ரகசியம் என்று சொல்லுவாங்க. அப்ப நாங்களும் உள்ளுக்கு என்ன இருக்குதோ தெரியாண்டு பார்த்தால் அங்க அண்ணாந்து பார்த்தால் அண்ட வெளி ஆகாயம். அதே மாதிரி நல்லூர் கந்த சுவாமி கோயில்லையும் சிதம்பர ரகசியம் அண்டு பின்னால முருகன் இதுக்கு பின்னால இருக்குது. அப்ப நான் என்ன இருக்குது அதுக்குள்ள இருக்குதுன்னு பாப்போம் என்றால் ஒன்றும் இல்லை, அண்ட வெளி. அப்ப அந்த ரகசியம் என்ன? பரவெளி. அதுதான் பரவெளிதான் அந்த சிதம்பர ரகசியம், சிற்றம் பலம் உள்ள இடம். அது ஞான ஒளியாய் இருக்குது. யாருக்கு? அதை அறிந்தவர்களுக்கு. அறியாதவர்களுக்கு அது அஞ்ஞானம். அந்த இறைவனை அறியாதவருக்கு அது இருள். அப்ப பிரமா விஷ்ணு அடிமுடி தேடிய அந்த வரலாறுல இவர் முடிய தேடி போறாரு. மேல ஒளி இருக்குது, அந்த சுடர் ஒளி இருக்குது, ஆனா அவருக்கு இருளாகத்தானே இருக்குது, காண்டு பிடிக்கல. ஆனா விஷ்ணு அவரை விட கொஞ்சம் இறையரும் கூட பெற்றவர். அவர் என்ன செய்தார்? நாம திருவடியை அடைந்தால் இறைவன் பாதத்தை அணிந்தால் சரணடையலாம் என்று அடி தேடி போறார். போடி ஒரு போய் ஏலாதன்று சொல்லி ஒரு உண்மையை உணர்ந்து அப்படி கண்டுபிடிக்கிறார். அப்ப நாங்க அந்த சிவத்தை, அந்த சிற்றம்பலத்தை, ஞான ஒளியை நம்பினால் ஏதாவது ஒரு இடத்துல எங்களுக்கு அந்த ஒளி கிடைக்க பெறலாம், இல்லாட்டி அஞ்ஞானம் தான் கிடைக்கும் என்றதை இங்க காட்டுறார். அதாவது சிவத்தை பிரியின் சீவன் வினைக்கு ஈடாக கிடைத்த உடம்பில் நிலையாது அழிந்து படும். அதாவது சிவத்தை நாங்க பிரிஞ்சோம் என்றால் இந்த சீவன், இந்த ஆன்மா, பசு, இந்த வினைக்காகத்தானே இந்த உடல் கிடைச்சிருக்குது எங்களுக்கு. அந்த வினை பயனால கிடைத்த இந்த உடம்பு நிலையாது அழிந்து படும். திரும்ப திரும்ப பிறந்து இந்த ஆற்றாமையை இது தெரிவிக்கின்றது. அப்ப திரும்பவும் பிறவி துயருக்குள்ள போக வேண்டுமா என்ற ஒரு ஆற்றாமை இங்கு காட்டப்படுகின்றது. அது உலகின் மேல் வைத்து உரைத்தல். அப்ப இது இன்பம் பெறார்க்கு உடல் பம்பு என உரைத்தது. அதாவது இன்பம் என்றது இங்க பேரின்பம். அந்த பேரின்பத்தை பெறாதவருக்கு அடுத்தது நான் பாய் சாப்பிடுறதுதான். நீங்க சரியா? உலகின் மேல் இப்ப மேல் 73வது பாடலுக்கு என்ன, இந்திரன் பிரமன் மால் ஆகியோருக்கு இருளாயும், அதாவது அஞ்ஞானமாயும், மெய்யடியார்களுக்கு அதாவது ஆணவ மலமற்றவர்க்கு ஒளியாய் ஞான ஒளியாயும் இருக்கும் சிவம் என்றதான் அந்த பாட்டுல விளங்கப்படுத்திருக்கணும். சரியோ? சரியா? சரி, ஓகே. அடுத்த பாட்டு உலகின் மேல் வைத்து, அதாவது 74வது பாட்டு, உலகின் மேல் வைத்து உரைத்தல். இன்பம் பெறார்க்கு உடல் பம்பு என உரைத்தது. இன்பம் பெறார்க்கு உடல் பம்பு. அப்ப சிவத்தை சார்ந்து பேரின்பம் பெறுவதற்காகவே இந்த உடல் நமக்கு கிடைத்தது. அதுல ஆர்மோனாவலரும் சொல்றது இல்லை, நாங்கள் இந்த பிறப்ப பெற்றது ஒரு நல்ல ஒரு வசனம். அது நாங்கள் பிறந்தது
இந்த முத்தி இன்பம் பெறும் இறைவனை பொருட்டே வழிபட்டு முத்தி இன்பம் பெறுவதற்கு. எனக்கு அதுதான் இதை வாசிக்க ஞாபகம் வருது. அதாவது சிவத்தை சார்ந்து பேரின்பம் பெறுவதற்காகவே இந்த உடல் நமக்கு கிடைத்தது. அங்கனம் முத்தி இன்பத்தை பெறவில்லையாயின் இந்த உடலை யாம் பெற்றது வீணென உயிர் உலகியல் உரைப்பது போல தன் கருத்தை திருவருளிடம் தெரிவித்தது. காய்ச்சின வேலண்ண மின்னியல் கண்ணின் விலை கலந்து வீசின போதுள்ள மீனிழந்தார் வியன் தென்புலியூர் ஈசன சாந்தும் எருக்கும் அணிந்தோர் கிளிபிடித்து பாய்சின மாவென ஏறுவர் சீரூர் பெனைமடலே. பொழிப்புரை காய்கின்ற சினத்தையுடைய வேல் போலும் ஒளி வீசும் கண்ணாகிய வெளியை பெண்கள் கலந்து வீசின போது தன் மனமாகிய மீனை இழந்தவர்கள் பெரிய தென் புலியூர் கண் உளனாகிய அம்பலவான பெருமானுடைய திருநீற்றையும் எருக்கம்பூவையும் அணிந்து உருவெழுதிய படமொன்றை கையிலே தாங்கி பாய்ந்து செல்லும் சினத்தையுடைய குதிரை என பனைமடலை ஊர்க்கண் ஊர்வர் என்றவாறு. சிவகருணை பெறாதவர் குடம்பு மிகையாதலின் அதனை ஒழிக்க வேண்டி மடலூர்வர் என்று உலகின் மேல் வைத்து தம் முடிவு உணர்த்தியவாது. சொல்லுங்க, நீங்க விளங்கப்படுத்துங்க. அந்த திருவருடன் தெரிவித்தது என்றது எனக்கு என்னண்டு அது இருக்கா விளங்கப்படுத்துங்க. எல்லாத்தையும் விளங்கப்படுத்துங்க. அதை எக்ஸ்ட்ரா இதுல என்னன்னா உலகின் மேல் வைத்து உரைத்தல். இங்க உலகு என்றது உலகில் உள்ள ஆன்மாக்களை தான் இந்த உலகு என்று ஆகுபெயராக கூறப்படுகின்றது. இன்பம் பிறார்க்கு உடல் வம்பு என்று சொல்றார். அதாவது சிவத்தை சார்ந்து பேரின்பம் பெறுவதற்காகவே, அதாவது இந்த மனித உடல் வாய்க்க பெற்றது நாங்கள் வினைகளை செய்யாமல் முத்தி இன்பம் பெறுவதற்கு பொருட்டு என்ற ஆர்மனாவில கூறியவாறு இந்த உடல் எமக்கு கிடைத்தது அங்கனம் முத்தி இன்பத்தை பெறவில்லை ஆயின், நாங்க வந்த பயன் முத்தி இன்பம் பெறுவதற்கு அதை பெறவில்லை ஆயின் இந்த உடலை ஞாம் பெற்றது வீண் என உயிர் உலகியல் அந்த உலகம் உரைப்பது போல தன் கருத்தை திரு அருளுடன் தெரிவித்தது. அப்ப நான் இந்த உடம்பை ஏன் எடுத்து வந்தேன்? இந்த முத்தி இன்பம் பெறுவதற்கு. எனக்கு முத்தி கிடைக்கவில்லை, அப்ப இது வீண், நான் இந்த மனித உடலை எடுத்தது வீண் என்று சொல்லி தன் கருத்தை அந்த திருவருளுடன் தெரிவிப்பது போல இந்த பாடல் வந்துள்ளது. அதாவது காய்ச்சின வேல் அன்ன மின்னியல் கண்ணின் வலை கலந்து வீசின போதுள்ள மீனிடம் தார் வியன் தென் புலியூர் ஈசின சாந்தும் எருக்கும் அணிந்தோர் கிளிபிடித்து பாய்சின மாவென ஏறுவர் சீரூர் பனை மடலே. அதாவது காய்கின்ற சினத்தை உடைய, காய்கின்ற என்றால் அந்த அவ்வளவு கடுமையான கோபம் உள்ள அந்த சினத்தை உடைய வேல் போல ஒளி வீசுகின்ற கண்ணாகிய அந்த பலை, அந்த கண்ணுக்கு தான் அவ்வளவு உவமையும் சொல்லப்படுகின்றது. அது அவ்வளவு பொறுப்பான கண். அந்த போன்ற ஒளி வீசுகின்ற காய்ந்த சினத்தை உடைய அந்த பெண்கள் வலையில, அந்த வீசின வலையில தண்ட மனம், அந்த மனமாகிய மீனை இழந்தவர்கள். அப்ப அப்படியான பெண்கள்ற அந்த வலையில அந்த மீனை போல நாங்க கொண்டு விழக்கூடாது. அந்த ஆன்மாக்கள் அந்த வலையில விழக்கூடாது. பெரிய தென்புலியூர் கண் உள்ளவனாகிய அம்பலவான பெருமானுடைய திருநீற்றையும் எரிக்கம்பூவையும் அணிந்து அந்த அந்த அம்பலவாணன் பூசிய அந்த திருநீற்றையும் எரிக்கம்பூவையும் அணிந்து உருவெழுதிய படம் ஒன்றை கையிலே தாங்கி பாய்ந்து செல்லும் சின்னத்தை உடைய ஒரு குதிரை. இந்த இதுக்கு உவமானமாக ஒரு படத்தை கூறி அதை நாங்க ஊர்வலம் கொண்டு போய் இதுதான் பனைமடல் என்று சொல்லி நாங்க போறது மாதிரி தான் அது இருக்குதாம். எப்படி அந்த காய்க்கின்ற சின்னத்தை உடைய அந்த வேல் போன்ற அந்த கண்களை உடைய அந்த பெண்ணாகிய அந்த மீன்ல அந்த வலையில போய் சிக்கி கொள்றது மாதிரி நாங்கள் அந்த திருநீற்றையும் எரிக்கம்பூ அணிந்த மாலையும் உடைய ஒரு சிவபெருமான படத்தை ஊர்வலமாக கொண்டு போறது போல. அப்ப அது உண்மையான அன்பு இல்லை, உண்மையான பக்தி இல்லை என்று சொல்லி இங்க சொல்லப்படுது. அப்ப குதிரை என பனைமடல் ஊர்க்கண் ஊர்வலம் என்றவாறு சிவகருணை பெறாதவர்களுக்கு உடம்பு மிகையாதலால்
அதனை ஒழிக்க வேண்டி மடலூர்வர் என்று உலகின் மேல் வைத்து தம் முடிவு உணர்த்தியவாறு. அதாவது இந்த சிவகருணை இல்லாதவர்களுக்கு தான் அந்த அப்படி ஊர்வலம் போக வேணும், அந்த அதை செய்யணும், இதை செய்யணும், இந்த வெளிப்பகட்டுகளை அந்த அதுதான் அந்த மடல் ஊர்வது என்று சொல்லி இங்க வெளி இதை காட்டுற, அதாவது உலகின் மேல் வைத்து உரைக்கின்ற. அப்ப அந்த இன்பம் பெறாதவர்களுக்கு, இறை இன்பம் பெறாதவருக்கு இந்த உடல் பம்பு என்று உரைக்கின்ற. இதுதான் இந்த பாடலின் கருத்து. அடுத்தது இங்கால கொஞ்சம் எடுங்க. அடுத்தது இனி அடுத்த பாட்டு தன் துணி பூரைத்தல். அவ மாலினி படிங்கோ, அன்மியூட் பண்ணிட்டு படிங்கோ. மாலினி தெரியுதா? மாலினி தெரியுது, படிங்கோடா. மாலினி அன்மியூட் பண்ணுங்க. அன்மியூட் பண்ணிட்டேன். எதுல இருந்து? இந்த தன் துணிவு உரைத்தல். இந்த மவுச பேர் அரோவ ஆமா, தன் துணிவு உரைத்தல். சிவம் பெறாவிடின் உய்யேன் என்று அருளுடன் செப்பல். பரிபாகமுற்று உள்ளத்தை சிவத்திற்கு கோயிலாக்கி இடைவிடாத அன்பு பூண்ட ஆன்மா சிவத்தை யான் என்று எய்தினோனாயின் உய்யேன் இஃது உறுதி என்று திருவருளுக்கு உரைத்தலாம். இன்புறு சிவம் பெறாவிடில் அன்புயிர் அழியும் என்று அருளுடன் செப்பம் என்பது திருவாசக வியாக்கியானம் தரும் கருத்து. விண்ணை மடங்க விழிநீர் பறந்து வெற்புக்கரப்ப மண்ணை மடங்க வருமொரு கலைத்து மன்னி நிற்கும் அண்ணல் மடங்கல தளம் பலவன் அருளிடர் போல் பெண்ணை மலர்மிசையான் வர பன்னிட்டென் பெண்கொடியே பொலிப்புரை. விண் மடங்கவும் கடல் எங்கும் பரவி மலைகள் மறையவும் பூமி அழியவும் வருகின்ற ஒரு பேரழி காலத்துக்கும் நிலை பெற்று விளங்கும் அண்ணலும் சிங்கத்தின் தோலை ஆடையாக போர்த்தியவரும் ஆகிய அம்பலவான பெருமானின் அருள் இல்லாதவர் போல பனை மட்டையால் ஆகிய ஒரு குதிரையின் மேல் யான் வரும் வண்ணம் செய்துவிட்டது ஒரு பெண் கொடி என்றவாறு. கொடி போன்றவளாகிய சிவத்தலைவி அருளின் துணை பொறாதாரை போல நானும் உயிரும் நீங்கும் வண்ணம் யான் மடவேறும் வரை மடமையை தந்து விட்டது என்று தன் துணியை உரைத்தவாறு. விண்மடங்க என்பன முதலியவற்றால் பேரொளி காலத்தும் அழியாத முதல்வன் அம்பலவன் என முழுமுதற் தன்மை உணர்த்தியவாறு. அம்பலவன் அருளியவார் வாழ்க்கையில் பல வகையான அருளிலார் வாழ்க்கையில் பல வகையான் இடர்பட்டு தம் உயிரை தாமே உடன் நீக்க முயல்வர். அதுபோல யானும் மடன்மா ஏற துணிந்தேன் என்றானாம். சரி, இது 75வது பாட்டு. விளக்குங்கோ அம்மா. விஜயலட்சுமி அம்மா எழுத்து பெருசாகுது இல்ல? நான் போட்டு இருக்கிறேன் பெருசா, உங்களுக்கு விளங்க இல்லையா? சரியா? அதாவது சிவம் பெறாவிடின் உய்யேன் என்று அருளுடன் செப்பல். அந்த சிவத்தை நான் அடையாவிட்டால், சிவசக்திய நான் பெறாவிட்டால் அருளுடன் அவர் வாதிக்கிற மாதிரி, அதாவது பரிபாகமுற்று உள்ளத்தை சிவத்திற்கு தெரியவில்லை. நீங்க உங்களோட ஐபேட்டையோ போனையோ நீங்க தான் அட்ஜஸ்ட் பண்ணணும், இல்லாட்டி கொஞ்சம் சின்னனாக்காவா? இல்ல சரியா
சிவத்திற்கு கோயிலாகவும் இடைவிடாத அன்பு பூண்ட ஆன்மா சிவத்தை யான் இது எய்திலே நாயின் உய்யேன் என்று இது உறுதி என்று திருவருள்ல உரைக்கின்றது. அதாவது இப்ப நான் அந்த திருவருளை அடையாவிட்டால் நான் உய்ய மாட்டேன். அதாவது இன்புரு சிவம் பெறாவிடில் அன்பு உயிர் அழியும் என்று அருளுடன் செப்பல் என்றது ஒரு திருவாசக வியாக்கியானம். அந்த கருத்து சொல்லப்படுகின்றது. அப்ப இங்க பரிபாகமுற்று, அதாவது மல பரிபாகமுற்று உள்ளத்தை சிவத்திற்கு கோயிலாக்கி, உள்ளம் பெரும் கோயில் ஊனுடம்பு ஆலயம் என்றவாறு இடைவிடாது அன்பு பூண்ட ஆன்மாக்களுக்கு சிவத்தை நான் இன்று எய்வேன், இல்லாவிட்டால் உய்யேன் என்று சொல்லி அந்த திருவருளுக்கு அந்த ஒரு உறுதி உரைக்கிற மாதிரி, ஒரு சவால் விடுற மாதிரி, அந்த இன்புரு சிவம் பெறாவிடில் அன்புயிர் அழியும் என்று அது செப்புகின்றதாக அந்த திருவாசக வியாக்கியான கருத்து கூறப்படுகின்றது. இந்த பாடல் விண்ணை மடங்க விரிநீர் பரந்து வெட்பு கரப்ப மண்ணை மடங்க வரும் ஒரு காலத்து மன்னி நிற்கும். அதாவது விண் மடங்கவும் கடல் எங்கும் பரவி மலைகள் மறையவும், இது ஒரு ஊழி காலத்துல சந்தர்ப்பத்தை காட்டப்படுது. பூமி அழியவும் வருகின்ற ஒரு பேரூழி காலத்துல நிலை பெற்று விளங்குகின்ற அண்ணலும் அண்ணல் மடங்கல் அதளம் மடங்கல் அதளம் பலவன் அருளிலர் போல் பெண்ணை மடன்மிசையான் வர பண்ணிற்றோர் பெண் கொடியே. அதாவது சிங்கத்தின் தோலை ஆடையாக போத்தியவரும் அப்படியான அம்பலவான பெருமானின் அருள் இல்லாதோர் போல பனைமட்டையாலாகிய ஒரு குதிரைக்கு மேல நான் வரும் வண்ணம் செய்து விட்டது ஒரு பெண் கொடி என்றவாறு ஒரு கேவலமாக நான் இப்படி வந்துட்டேனே, இறைவன் பால் உணராமல் இறைவன் எப்படி இருக்கிறான் என்று அறியாமல் நான் இப்படி வந்துட்டனே, மடலேறி வந்து விட்டனே என்று ஊழி காலத்துல அந்த ஊழி காலத்துல உள்ள அந்த இறைவனை பற்றி சிந்திக்கின்றார். கொடி போன்றவளாகிய சிவத்தலைவி அருளின் துணை பெறாதாரை போல, அதாவது அந்த சிவ தலைவியின் அருளை பெறாதவர் அத போல நானும் உயிரும் நீங்கும் வண்ணம், உயிர் இருந்த என்ன பிரயோசனம், நான் மடலேறும் வரை மடமையை தந்து விட்டது, ஒரு இடிவான நிலையை தந்து விட்டது. இறைவன் இருந்தும் நான் அவரை அறியாமல், இப்ப இந்த உருவன் தான் இறைவன், இந்த தான் இறைவன் இப்படித்தான் இருப்பான் என்று இல்லை. இறைவனுக்கு உருவத்தை நாங்கள் தான் கொடுத்து பார்த்து இருக்கின்றோம். உண்மையாக இறைவன் வந்தாலும் அதான் இப்ப எல்லாரும் சொல்றாங்க, உண்மையாக இறைவன் நம்மை வந்தாலும் நாங்கள் இறைவனை மதிக்க மாட்டோம். இறைவன் ஆர், எப்படிப்பட்டவர், என்ன நிறம், என்ன உடை என்று எல்லோரும் ஒரு கற்பனையை வச்சிருக்கின்றோம். அந்த கற்பனையில வந்தால்தான் நாங்க இறைவனை அடையலாம். அதாவது ஒரு சிறு கதை ஒன்று இந்த இடத்துல கூறலாம்னு நினைக்கின்றேன். அப்ப இறைவன் ஒருவர்கிட்ட சொன்னாரா, நான் உங்க வீட்டுக்கு பின்னேரம் விருந்துக்கு வருவேன் என்று சொல்லி. அப்ப அவர் அறுசுவை உணவெல்லாம் சமைத்து எல்லாம் வச்சு விட்டு கதவை திறந்து பார்த்து கொண்டிருக்கின்றார். அப்பொழுது ஒரு கற்பனை தாய் ஒரு ஆள் வாரா. அப்ப அவர் வந்த உடனே அடித்து துரத்துகின்றார், வராத இறைவன் வர போறார், நீ வழியில நிக்காது என்று சொல்லி துரத்துகின்றார். அப்புறம் ஒரு பிச்சைக்காரர் வாரார், அவரும் துரத்தி விட்டார், நீ வாசலுக்கு முன்னுக்கு நிக்காத, இறைவன் வரப்போகிறார். நாய் வருகின்றது, நாயை மடித்து துரத்தி விட்டார். இப்படி வார எல்லாம் சவுனம் சரியில்லைன்னு எல்லாரையும் துரத்தி விட்டு இரவாகி விட்டது, 9 மணி 10 மணியா போயிட்டது, இறைவனை காணலன்னு பார்த்து அப்படி இருந்த மாதிரி நித்திர கொண்டுட்டார். இறைவன் கனவுல வந்து சொன்னாராம், நான் உன்னிட்ட எத்தனை தரம் வந்தேன், எத்தனை தடவைகள் உன்னிடம் வந்தேன், அத்தனையும் நான் தான் வந்தது, நீ என்னை ஆதரிக்கவும் இல்லை, உணவு பெறவும் இல்லை, என்னை அடித்து துரத்தி விட்டாய் என்றவாறு அந்த கதையை போலதான் இப்ப உண்மையாக இறைவன் வந்தாலும் அந்த இறைவனை அறிய முடியாது. யாரையுமே மதிக்கிற இல்ல தானே, எங்களையும் பலர் இப்படித்தான் இருக்கின்றோம். அப்ப இறைவன் எப்படி வருவார், என்ன உருவத்துல வருவார், எந்த சந்தர்ப்பத்துல வருவார் என்று தெரியாது.
அப்ப தெரியும். யாருக்கு தெரியும்? எல்லாம் சுகமாக காண்பவருக்கு எல்லாம் சுகமே அதான். என்ற சிவனடியார்களுக்கு எல்லாம் சுகம். பாரத எல்லாம் சுகம் என்றவர்களுக்கு சிவன் தெரிவர். தெரியும். அதுதான் உண்மை. ஆ. நாங்க என்னத்தை காண்றோமோ எல்லாம் சுகமாக கண்டோம் என்றால் நாங்கள் காணலாம் சுகத்தை. அப்ப சிவம் எங்கு இருக்கிறார்? எங்களை தான் சூழ்ந்து இருக்கிறார், எங்களோட தான் இருக்கிறார். நாங்கள் அவரை காணாமல் இந்த உலக மயக்கத்துல மூழ்கி கிடக்கின்றோம். அப்படியான அந்த இந்த பனை மட்டையால் செய்த ஒரு குதிரைக்கு மேல அந்த பாரத போல நாங்க நினைச்சு கொண்டிருக்கிறோம். இப்படித்தான் வருவர். அதுதான் இறைவன் இருக்க கூடாது. அப்ப கொடி போன்றவளாகிய சிவ தலைவி அருளின் துணை பெறாதாரை போல நானும் உயிரும் வண்ணம் யான் மடலேறும் வரை மடமை தந்து விட்டது என்று தன் துணிவை உரைக்கின்றார். விண்மடங்க என்பது பேரூழி காலத்துல எல்லாம் அடங்குற நேரம், பேரூழி காலத்துல அழிய முடியாத முதல்வன், அதாவது அம்பலவன் என முழு முதல் தன்மை உணர்த்தியவாறு அந்த எல்லாம் அண்ட சராசரங்கள் எல்லாம் அழியுது, இறைவன் மட்டும்தான் எஞ்சி இருக்கிறார். அவர் எப்படி நிற்கிறார்? மண்டையோட்டை போட்டு உடல் எல்லாம் சுடலை சாம்பல் பூசி தான் மட்டும் தனித்து இருக்கிறார். எங்க சக்தி அவரோட ஐக்கியமாக இருக்கின்றது. சக்தி இல்லாவிட்டால் சிவம் இல்லை. சிவனுள் ஒடுக்கி இருக்கின்றது சக்தி. அப்ப அவர் அப்படி இருந்து அந்த ஊழி முடிய எல்லாவற்றையும் மாயை படைத்து, மாயையின் மூலம் ஏனைய உயிர்களை படைத்து அப்படி தோற்றத்தை உருவாக்குகின்றார். அப்ப அந்த அம்பலவன் அருளினால் வாழ்க்கையில் பல வகையான இடர்பட்டு தம்முயிரை தாமே உடன் நீக்க முயலுவர். அந்த அம்பலவன் அருளிலார், அந்த அம்பல கூத்தன்ற அருள் இல்லாதவர்கள் நாங்கள் ஏன் வந்து பிறந்தோம், என்னத்துக்காக பிறந்தோம், ஏன் வந்தோம் என்ற வாழ்க்கையின் தத்துவம் தெரியாமல் பல துன்பங்களை பட்டு தாமே தந்த உயிரை மாற்றிக் கொள்ளுவார்கள். உயிரோட இருக்கக்குள்ள இறையடியார்களை பூசிக்கிறல்ல, அவங்களை போற்றி வணங்குறல்ல, அவர்களுக்கு கொடுக்குறல்ல, பணம் தேடி நோய் வாய்ப்பட்டு தானும் உன்றல பிறருக்கும் கொடுக்குறல்ல, அப்படியே தங்களோட உடலை நீத்து திரும்பவும் அந்த பிறவி கடல்லே பிறந்து திரும்பவும் பிறந்து இப்படியே போய்கொண்டே இருக்கின்றார்கள். இது போல நானும் மடன்மா ஏற துணிந்தேன் என்றாரா. அப்ப நானும் அப்படித்தான் வந்து பிறந்திருக்கிறேனா என்றால் யாரு? அந்த மணிவாசகர். அதான் மடலேறும் வகை உரைத்தேன். படிக்கிறீங்களா இல்ல படிச்சிட்டீங்களா? அது இல்ல, இனித்தான். அது இன்னும் ஒரு சுற்று ஆளுக்கு ஒவ்வொன்று இன்னும் ஒன்று படிக்க உங்களுக்கு டைம் இருக்குது தானே அம்மா? எனக்கு நான் அடுத்த இதுக்கு ஆயத்தமாக வேணும். இதை முடிச்சுட்டு போகணும். நேரம் என்ன ஒதுக்கிட்டு 8 மணி 1 hour ஆச்சுது. நிப்பாட்டுவோம். முடிப்போம். பின்ன நான் 6 மணிக்கு அனுஷ்டானம் செய்ய வேணும். இப்ப எத்தனை மணி உங்களுக்கு? எத்தனை மணி? 2 மணி கூட அங்கால வேற இடத்துல இருக்கு. இல்ல இல்ல, நீங்கள் தொடர விருப்பமோ நிப்பாட்ட விருப்பமோ அதை சொல்லுங்க. எனக்கு நீங்க சொல்றது விளங்கு. இன்னொரு கொஞ்சம் பார்த்துட்டு விடுவோம். சரி, பிள்ளையாண்டி படியுங்க. மடலேறும் வகை உரைத்தல். பிள்ளையாண்டி அன்மியூட் பண்ணி போட்டு படிங்க. உங்களோட விட்ட கதைச்சு கட்டதை நான் உங்களை மியூட் பண்ணினேன். பிள்ளையாண்டி நிக்கிறீங்களோ? சரி, நான் கேட்டது போன்ல யாரோடைய கதைச்ச நீங்க? நான் நிப்பாட்டினேன். அண்டி உங்களோட விட்ட இருந்து கதை வந்தது. அண்டி படியுங்க. நான் போட்டு காட்டுறேன். இவன் சிவன் அடிமை மடலேறும் வகை உரைத்தல். மடலேறும் வகை உரைத்தல். இவன் சிவன் அடிமை என்று எவரின் செப்ப இழிப்பாய் எங்கும் திரிவேன் என்றது. அடியேன் மடன் மாவேறி இறப்பதால் எமக்கு இன்ன இழிவு என்பீராயின் தாரகை போலும் தலை மாலை தளரல பூம் வீர என்றென்னை விடுதி கண்டாய் விடில் என்னை மிக்கார் ஆரடியான் என்னில் உத்தர ஓச மங்கை கரசின் சீரடியார் ஆரடியான் என்று நின்னை சிரிப்பேனே என்றாங்கு. சிரிப்பிப்பனே என்றாங்கு.
சின்ன எழுத்து உங்களுக்கு விளங்கா ஓ ஏதோ ஆண்டி ஏதோர் வியப்பு பாருங்கள் ஆண்டி கூட சத்தம் பெறையில ஏன் பிள்ளை படியுங்க இகதோர் ஹலோ மொழி இதோ வியப்பு பாருங்கள் இவன் சிவனடியான் என்று எவரும் இழுத்திச் சொல்ல எங்கும் திரிவேன் என்று அருளுக்கு அறிவித்ததாம். கழிகின்ற என்னையும் நின்றனின் கழிகின்ற என்னையும் கழிகின்ற என்னையும் நின்றனின் கார்மையில் தன்மை உண்பான் கிளியொன்றை நாடி எழுத்திக்கை கொண்டன் புறவிகட்டின் அளிக்கின்ற தாங்கிய தாளம் பலவன் கைலயத்தேன் பொழிகின்ற சாரூரும் சீட் தெருவிடை போவதுதானே பொருளுரை அழிந்துபட இருக்கின்ற என்னையும் யான் இங்கனமாகவும் தலையினில் தாளாது நித்திய பொருளாய் தன்னிலையில் தாளாது நித்திய பொருளாய் பொருந்த இல்ல பொருளாய் நிற்கும் நின் கரிய மயில் போல் வாளையும் இப்படத்தின்கண் பொருந்த வரைந்து கையிலே ஏந்தி கொண்டு என் புறவியை இன்று அழிய திருவடி தந்து திருவருள் சுரந்த அம்பலவான பெருமானது கைலையில் அழகிய தேன் சொரிகின்ற சாரிலே உள்ள சிற்றூர் தெருவிலே திரிவேன். அதனால் விளையும் பிற்பயனே நீரே அறிமின் என்றவாறு சிவமும் உயிரும் ஒன்றாயிருந்தும் அக்கலப்பு இடையூறின்றி நிகழ துணை புரியாது சிவம் உயிரின் அயலானது என்று கருதுகின்ற திருவளை நோக்கி குறிப்பான். இடித்துரைப்போன் என்று கார்மயில் என்று கூறாது தின் என கூறினேன். கிளி என்றான் ஆடி எழுதி என்றது உயிராவணம் இருந்தது உற்று நோக்கி உள்ள கிளியின் உரு எழுதியதை உணர்த்தியது. நும் சீர் தெருவிடை போதுவான் என்றது ஆழ்வாரின் மாடாக அடியமைய விட்டவன் அதனால் பிச்சன் என்றுதான் சிரிக்க வைத்திடுவேன் என்று எச்சரிக்கை இட்டவாறு அழிகின்றதென நிகழ்காலத்தார் கூறினான். புறவிக்கு காரணமான மலங்கட்டும் எடுத்த இவ்வுடலிற்கு காரணமான வினை நின்றமை ஐன் என்ற பேராசிரியர் உரையையும் உணர்தற்கு உரியது. உணர்தற்கு உரியது. சரி ஜெயலட்சுமி மேம் வாங்க முன்னுக்கு எடுக்க கொஞ்சம் அதை வாசிக்கணுமே முன்னுக்கு நீங்கள் கொஞ்சம் எடுக்கணும். இதுலயா மடலேறும் வகை உரைத்த சொல்லுங்க அத. வருது இல்லையே தெரியுது இல்லையா கொஞ்சம் சின்ன நாக்குனா தான் வரும். இல்ல சின்ன நாக்கிட்டேன் நீங்கள் ஒரு அட்ஜஸ்ட் பண்ணுங்க. நான் முன்னுக்கு எடுத்து உங்களுக்கு சின்ன நாக்கி தெரியத்தக்கனையா விட்டுருக்குறேன். ஓகே. மடலேறும் வகை உரைத்த இவன் சிவன் அடிமை என்று எவரும் செப்ப இழிபாய் எங்கும் திரிவேன் என்றது. அதாவது அடியேன் மடன்மாலேறி இறப்பதால் எமக்கு என்ன இழிவு என்பிராயின் தாரகை போலும் தலைத்தலை மாலை தளல பூன் வீர என்றென்னை விடுதி கண்டாய் விடில் என்னை மிக்கார் என்ற அந்த பாடல். அதுல ஆரடியேன் என்னின் உத்தரகோச மங்கை கரசின் சீரடியான் என்று நின்னை சிரிப்பிப்பேனே என்றாங்கு இவன் சிவன் அடிமை என்று எவரும் செப்ப என்று இல்லாமல் இழிவாக நான் மடன்மாறேறி இறப்பதால நான் இவன் ஒரு சிவனடியார் என்று சொல்ல மாட்டாங்க. இப்படி இழிவாய் எங்கும் திரிவேன். அதாவது எப்படி அத
தாரகையை போல ம், தலைத்தலை மாலை தளல ம், அதாவது பூண் வீர பூண்கள் அந்த வீர கழல்கள் எல்லாம் என்னை விட்டு ம், போக விடுதி கண்டாய் விட்டுடுதி கண்டாய் ஆரடியானின் அந்த உத்தரகோச மங்கை கரசின் சீரடியாரடியான் என்று நின்னை சிரிப்பிப்பேன். நீ அந்த அடிமையா என்று என்னை பார்த்து சிரிப்பார்கள். அந்த பாரதியார் சொன்ன மாதிரி ம், நான் இப்ப நிமிந்து நடந்து இப்படி போகாட்டி என்ன எல்லாரும் இழிவாகத்தான் பார்ப்பாங்க. அப்ப நான் என்ன செய்யணும்? இப்ப இந்த இவன் சிவன்ற அடிமை என்று எவரும் என்ன ம், இழிவாக சொல்லக்கூடாது. நான் அடிமை என்று சொல்லாமல் என்ன நான் தலை நிமிந்து நடக்க வேண்டும் என்பதற்காக ம். உங்க மற்ற அடுத்தது பகுதிக்கு வந்துட்டேன, மற்ற பக்கத்துக்கு வந்துட்டேன். மற்ற பகுதிக்கு. ஓ இது ஒரு வியப்பு. இது எப்படி வியப்பு என்றால் இவன் சிவனடியான் என்று எவரும் இழித்து சொல்ல எங்கும் திரிவேன் என்று அருளுக்கு அறிவித்ததாம். ம், இப்ப அவன் எல்லாரும் என்ன சொல்லணும்? இவன் சிவன் அடியான் என்று சொல்லணும். ம், அது எனக்கு விருப்பம். இவன் ஒரு சிவன் அடியான். நான் ஒரு அடிமை என்று சொல்றது எல்லாரும் விரும்ப மாட்டாங்க. ஆனால் நான் ஒரு சிவன் அடியான் என்றதை எல்லாரும் விரும்புவாங்க. என்ன இப்ப ம், சுந்தரருக்கு அந்தணனுக்கு அந்தணன் அடிமையா அப்படி வருவாரா என்று கேட்ட உடனே எல்லாரும் வியப்பாங்க. அப்படி இல்லைன்னு. ஆனா அந்த மூல ஓலைய காட்டின உடனே அவருக்கு இவர் அடிமை என்றது வந்தது. அப்ப அந்த அடிமை நான் சிவன் அடியான் என்று இழித்து சொல்ல நான் அங்கு திரிய வேணும். ம், எனக்கு அருளுக்கு அறிவித்ததாம். ம். களிக்கின்ற என்னையும் நின்றதின் கண்மையில் தன்னையும் கார்மயில் கார்மையில் களிக்கின்ற என்னையும் நின்றதின் கார்மையில் தன்னையும் யான் கிளியொன்ற நாடி எழுதிக்கை கொண்டன் பிறவி கெட்டில். அதாவது என்ன, இந்த அழிந்து பட இருக்கின்ற என்னையும் நான் இங்கனம் தன்னிலையில் தாழாது நித்திய பொருளாய் நிற்கும் இந்த கரிய மயில் போல வானையும் இப்படத்தில் கண் பொருந்தி வரைந்து கையில் ஏந்தி கொண்டிருக்கின்ற ஒரு உருவ படப்பையும் என் பிறவியையும் இன்று அழிய இத்திருவடி தந்து திருவருள் சுரந்த அம்பலவான பெருமானானது அளிக்கின்றதாகிய தாளம் பலவன் கைலையந்தேன் பொடிகின்ற சாரனும் சீரூர் தெருவிடை போதுவனே. ஆரவன் கைலை மலையான் திருவருள் சுரந்த அம்பலவான பெருமானது கைலையில் அழகிய தேன் சொரிகின்ற சாரலிலே உள்ள நும் சிற்றூர் தெருவிலே திரிவேன். அதனால் விளையும் பிற்பயனை நீவீரே அறிமின். உனக்குதான் நட்டம். உண்ட பிள்ளை நான் இப்படி இப்ப ஊரெல்லாம் திரிஞ்சா யாருக்கு நட்டம்? இந்த சிற்றூர்ல நான் திரிய போறேன். அது ஆறது அம்பலவானது கைலை மலையில இருக்கின்ற அந்த தேன் சொரிகின்ற சோலையில இருக்கின்ற அந்த திருவழியை நான் திரிந்து என்ற வினைப்பயனை நான் இப்படி திரிகிறேன் என்றதை நீ அறிவாய் என்று சொல்லி அந்த மங்கைக்கு இவர் சொல்றார். நான் இப்ப உன்னை நாடி இப்படி வீதி வீதியா திரிகிறேன். சிவமும் உயிரும் ஒன்றாய் இருந்தும் அக்கலப்பு இடையின்றி நிகழ துணை புரியாது. சிவம் உயிரின் அயலானது என்று கருதுகின்ற திருவருளை நோக்கி குறிப்பால் இடித்துரைப்போன் என் கார்மையில் என்று கூறாது பின் என கூறுகின்றார். அதாவது இப்ப ஆன்மா என்ற சக்தி என்று சொல்லாமல் கார்மயில் கரிய மலைமுகில் போன்ற மயில், அதாவது திண்மயில் என்று கூறுகின்றது. என் மயில் இல்ல, திண்மயில். அப்ப அப்படியானது அந்த சிவமும் உயிரும் ஒன்றாயிருந்தும் அந்த கலப்பு இடையின்றி நிகழ. அந்த ரெண்டும் ஒன்றல்ல. சிவமும் உயிரும் அயலாக இருக்கின்றது. அதாவது திருவருளை நோக்கி, அது திருவருளை நோக்கி போகுது. அந்த ஆன்மா திருவருளை நோக்கி போகுது. அது ரெண்டும் ஒன்றாக இப்ப இல்லை என்று இடித்து உரைப்போன் என் கார்மையில், இது என் மங்கை என் காதலி என்று கூறாமல், ஒரு ஆளுக்கு அவர் சொந்தம் இல்லை என் அன்று கூறாமல் தின்னண்டு கூறியவாறு கிளியொன்ற நாடி எழுதி என்றது உயிராவணம் இருந்து உற்று நோக்கி உள்ள கிளவியின் எழுதியதை உணர்த்தியது.
நும் சீரூர் தெருவிடை போதுவன் என்றது ஆழ்வாரிலின் மாடாக அடிமையை விட்டவன், அதனால் பிச்சன் என்று நான் சிரிக்க வைத்திடுவேன் என்று எச்சரிக்கையிட்டவாறு. இறைவிய நான் இப்படி சொல்றேன் என்றோ எச்சரிக்கிற மாதிரி, இந்த சிற்றூர் தெருவிடையில நான் போறேன், நீ என்ன செய்ய போறாய், நீ என்ன பார்த்து கொண்டிருக்க போறாய், அழகாக நீ அந்த கருவண்டு போல கார்மயிர் போல ஆடி நீ பார்த்து கொண்டிருக்கிற, நான் இப்படி வீதியில திரிகிறேன் என்று சொன்ன மாதிரி. அதாவது ஒரு காதலன் காதலிக்கு உரிமையோடு கேட்கிற மாதிரி அந்த அப்படி எச்சரிக்கப்பட்டவாறு இந்த வார்த்தை கூறப்படுகின்றது. அழிகின்றதென நிகழ்காலத்தால் கூறினான், பிறவிக்கு காரணமான மலங்கெட்டும் எடுத்த ஊடலுக்கு காரணமான வினை நின்றமையால் என்று பேராசிரியர் உரை உயர்த்துறார். அதாவது அழிகின்றதுன்றது எது அழிகின்றது, பிறவிக்கு காரணமான அந்த மலங்கெட்டு இந்த உடலுக்கு காரணமான அந்த வினை நின்றதாலதான் இவ்வாறு நான் உரையாசிரியர் வினை இருந்தபடியத்தான் அவரை விட்டுட்டு 3000 பேரையும் கொண்டு போனவர். கொஞ்சம் அனுபவிக்க வேணும். ஆனா அது ஆன்மாக்கள் பொருட்டு எங்களுக்காக அவர் எங்களுக்கு இதை உணர்த்த வேணும் என்றதுக்காண்டி உணர்த்த வேணும். ஆன்மாக்களுக்காகத்தான் அவர் விட்டு போறார். அந்த உரை ஆசிரியர் அவ்வாறு கூறுகின்றார். அழிகின்ற என்று நிகழ்காலத்துல கூறினாலும் பிறவிக்கு காரணமான மலங்கட்டுச்சு அவருக்கு அந்த ஞானம், அந்த குருதீட்சை, அந்த பார்வை ஆல கிடைச்ச அந்த வந்தோடனே மலம் கட்டுது. மலம் அகற்றப்பட்டார். இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குது இவருக்கு. என்ன வேலை, அச்சாக்களுக்கு முத்தி அடைகிறதுக்கு ஒரு வழிகாட்டணும் வேறு. இறைவன் எங்களோடு விரும்பித்தான் இவரை விட்டுட்டு போயிருக்கிறார். இது இப்ப உண்மைய அவற்ற மாணிக்கவாசற்ற நில அந்த இந்த திருக்கோவையார் படிச்ச அப்புறம்தான் கூட விளங்குது. அவ்வளவு அற்புதமாக அவர் எடுத்து சொல்றாரு. ஆழமான ஒரு இது அதுக்குள்ள நீங்கள் வந்த அப்புறம் இன்னும் கூட விளங்குது. எனக்கு தெரிஞ்சது நான் இப்பதான் பார்த்து சொல்றேன். இது நான் அடுத்த பாடலுக்கு போறேன்னா, அருளால் அரிதென விளக்கல் அருளே உயிரை அழுந்தி நிந்தை வருமே பக்குவ வகையால் என்றது. அங்கனம் மடலேறுவன் என்று கூற கேட்ட திருவருள் தானே உயிரை எதிர்பட்டு உயிரினிடமாக அழுந்தி நின்று பரிபாகமுற்ற நீ கருணைய பெறாதார் போல உயிரை உடலினின்று பிரிக்கவும் நானே விடவும் கருதின் உலகம் பழி தூற்றுமே என்று கூற. பக்குவ உயிர்கள் அன்பு அருளுடைதல் நிந்தை தகாது என முந்தி அருள்மொழிதல் என்பது பழைய உரை தான். அந்த கொழு அண்டு வாரது எங்களுக்கு வேற புத்தகம் நாங்க மற்றதுல வடி கேட்க கொழு அண்டு சொல்லி வருது. பழைய முதல் வந்த உரையால் இது இப்படித்தானா. நடனம் வணங்குந்தொள்ளோன் எல்லை நான்முகன் மாலரியா கடனம் உருவம் தரந்தில்லை மெல்லற் கண்ணார்ந்த பெண்ணை உடனாடையோடு ஒன் சேவலும் முட்டையும் கட்டளித்து மடனம் புனைதறிஞ்சார் கண்ணதோ மன்னை நருளே. பொழிப்புரை கூத்தனும் நாம் அனைவரும் வணங்கும் பழையோனும் பிரமனும் திருமாலும் அடியும் முடியுமாகிய எல்லைகளை அறிய முடியாத திருவுடையவனுமாகிய அரணது தில்லநகர்கண் வளமார்ந்த இடத்தில் உண்டாகிய பனையை அதன் கண்ணுள்ள சேவலையும் பெட்டியையும் முட்டையோடு காவலை அழித்து மடலூர் தலை நாம் இயற்றின் மன்ன இனிய அருள் இவ்வுலகத்தில் எவர் கண்ணதோ என்றவாறு உயிர்கள் மாட்டு அருள் புரிதலை கருதியவாறு மடலேற்க என்றாளாம் சிவகருணையாகிய திருவருள் துணை நின்று சிவத்தினிடம் வழிபடுக்க வேண்டியிருக்க உயிர் தியாகத்தை தடுக்க வேண்டிய பரிபாகமுற்ற ஆன்மா சிவகருணை ஒன்றே கருதி சிவகாருண்யத்தை கைவிடலாகாது. சிவகாருண்யமும் சிவகருணை பெறுதலுக்கு வாயிலாம். இது சைவ நெறி என வற்புறுத்தி கூறுதல் காண்க. சொல்லும் என்னென்றால் அருளால் அரிதென விளக்கல். அருளால் அரிதென விளக்கல் அருளே உயிரை அழுத்தி நிந்தை வருமே பக்குவ வகையால் என்றது. அதாவது மடலேறுவன் என்று கூற கேட்ட திருவருள் தானே உயிரை எதிர்பட்டு உயிரினிடமாக அழுந்தி நின்று பரிபாகமுற்ற நீ கருணையை பெறாதார் போல உயிரை உடலினின்றும் பிரிக்கவும்
நாணை விடவும் கருதின் உலகம் பழிதூற்றுமே என்று கூறுதல். அதாவது நீ மடலேறுவன் என்று கூறுகின்றாயே, உனக்கு திருவருள் தான் என்று சொன்னோடனே திருவருள் எதிர்பட்டு நின்று எப்படி சொல்லுதாம்? உயிர்களிடத்துல அழுந்தி நின்று பரிபாகமுற்ற நீ கருணையை பெறாதார் போல, மலபரிவாகம் அடைந்த நீ கருணை இல்லாதது போல உயிரை உடலின்று பிரிக்கவும் அந்த நாணை விடவும் கருதின் உலகம் உனக்கு பழிதூற்றும் அல்லவா என்று கூறுவது போல பக்குவ உயிர்கள் அன்பு அருள் உடைத்தல் நிந்தை தகாது என முத்தி அருள் மொழிதல் என்பது பழைய உரை. முத்தியில முந்தி அன்றடக் நிந்தை தகாது என முந்தி அருள் மொழிதல், முந்தி அப்படி அருள் வாக்குகள் சொல்லி இருக்கிறாங்க. என்னண்டு பக்குவ உயிர்கள். நான் உங்களுக்கு முதல் ஒரு PDF அனுப்பினேன். அதுல இந்த பழைய உரை தான் சொல்லி வாரது கொழு என்று சொல்லி வரும். அப்ப அதுக்கு பழைய உரையண்டு நாங்க அதைத்தான் இதுல உங்களுக்கு அப்போது சொன்னேன். அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். கொழு அண்டு இருக்குது. கொழு அண்டு தான் அதுல இருக்குது. அதே மாதிரி அந்த அடுத்த பாடலும் நடனம் வணங்குதல் எனக்கு கண் தெரியுதில்லை. நடனம் வணங்கும் தொல் அண்டு அது ஒரு சீர், அது ஒரு வணங்கும் தொல் ஒரு சீர், லோன் எல்லை ஒரு சீர், லோன் எல்லை லோன் எல்லை நான்முகன் மாலறியா கடனாம் உருவ தான்றில்லை மெல்ல கண் கண்ணார்த்த தரந்தில்லை தரந்தில்லை உருவ தரந்தில்லை உருவ தரந்தில்லை மெல்ல கண்ணார்த்த பெண்ணை உடனம் பிடையோடு ஒன் சேவலும் முட்டையும் கட்டழிந்து மடனம் புனைதரின் யார் கண்ணதோ மன்ன இன்னருடே. அதாவது நடனம் வழங்குகின்ற கூத்த பெருமான், நடனம் கூத்தனும் நடனம் என்ற நடனனும் கூத்தனும் வணங்குவது, அதாவது நாம் அனைவரும் வணங்கும் பழையோனும் பிரமனும் திருமாலும் அடி முடியும் காண முடியாத எல்லைகளை அறிய முடியாத திருவுருவுடையனுமாகிய அரணது தில்லை நகர்கண் வளமார்த்த இடத்தில் உண்டாகிய பனையை அதன் கண் உள்ள சேவலையையும் பிடையையும் முட்டையோடு காவலை அழித்து மடலூர் தலை நாம் இயற்றின் மன்ன இனிய அருள் இவ்வுலகத்தில் எவர் கண்ணதோ என்றவாறு. அதாவது இந்த உயிர்கள் மாட்டு அருள் புரிதலை கருதியவாறு மடலேறற்க என்றாளாம். அப்ப உடன்கட்டை ஏறுற என்ற ஒரு கருத்து மாதிரிதான் மடலேறற்க, நீ நினைச்ச மாதிரி ஒரு ரூபத்தை செய்து நான் அப்படியே ஏறி போப்புறேன், இப்படி இல்லாட்டி நான் இறந்துடுவேன் என்ற மாதிரி ஒரு அந்த நாளைய ஒரு பழக்கம். அருள் புரிதலை கருதியவாறு மடல் ஏறற்க என்றானாம். சிவகருணையாகி திருவருள் துணை நின்று சிவத்திடம் வழிபடுத்த வேண்டி இருக்க என்று வரணும். வழிபடுத்த வேண்டி இருக்க உயிர் தியாகத்தை தடுக்க வேண்டிய பரிபாகமுற்ற ஆன்மா சிவகருணை ஒன்றே கருதி ஜீவகாருண்யத்தை கைவிடலாகாது. சீவகாருண்யமும் சிவகருணையை பெறுவதற்கு வாயிலாம். இது சைவ நதி என வற்புறுத்திய. சீவகாருண்யம் என்ன? நாங்க பிற உயிர்களுக்காக செய்யற கருணை, பசுகாரணியம் சிவகாரணியம். ஆன்மாக்களுக்கு, அதாவது பிற உயிர்களுக்கு நாங்க ஒரு அன்னதானம் கொடுக்கிறோம், அது பசு காரணம். இறைவனுக்கு நாங்க செய்ய அந்த அபிஷேகம் ஆராதனை அது சிவ புண்ணியம், சிவகாரணம். அதுக்குள்ள வரும் பசுக்களுக்காக கொலை செய்யாமல் அப்படி உயிரினங்களை புசிக்காம இருக்கிறது சீவகாருண்யம். அந்த சீவன்களை காருண்யமாக நாங்க அன்பாக வளர்க்கிறது அது சீவகாருண்யம். அப்படி இப்ப மற்ற சக ஆன்மாக்களை நாங்க செய்யறது பசு கருணை. பசு அதாவது பசுக்கள் ஆன்மாக்களை சிவனுக்கு சொல்றது பசுகரணம். பசுகரணம் பசு புண்ணியம் அதால வாரது. பசுகரணம் சிவகரணம் வேற இருக்குதோ அது தெரியுமோ? இப்ப இதுகளைத்தான் எங்கட சைவ நெறி வற்புறுத்தி கூறுகின்றது என்று சொல்றாங்க. எங்கட சைவ நெறி கூறுறத
மாணிக்கவாசகரும் சரி. சொல்றாரு. இப்ப நாங்க எங்களுக்கு 7 ஆண்டு போட்டு இறக்கப்படாது. இப்ப தற்கொலை செய்யறதுக்கு எல்லாம் இப்ப நாங்க ஒரு தண்டு இல்ல. ஏன் அந்த காரணம் இதுதான். இதுதான் புத்தி மனித அடை உடலுக்கு நாங்கள் இந்த உலகத்துல வாழ்ந்து விரதங்களை அனுட்டித்து முத்தி இன்பம் பெறும் பொருட்டு தான் வந்தோம். அப்ப நாங்க வந்த காரியத்தை முடிக்க வேணும். அதாவது முத்தி இன்பம் பெறுறா என்ன செய்யணும்? அந்த சிவன் அருளை அடைய வேண்டும். அந்த அருளை அடையிறதுக்கு என்ன செய்யணும்? இவ்வாறான செயல்களை செய்து சிவகாருண்யம், சிவகருணை அப்படியானதை செய்து இதுகளை அப்படி படிக்கிறதே ஆழமா படிக்கிறதே நாங்கள் அது ஒரு இதாம் என்ன. நாங்க இப்ப படிக்கிறதுக்கு வந்ததே எங்களுக்கு எவ்வளவு படிக்கு நாங்க வந்து படியில இருந்து நடுவுக்கு வந்துட்டோம். அப்ப இனி நாங்க ஒவ்வொரு படியாக ஏறி போகலாம். அடுத்தது தனா படியுங்கோ. தனா மொழி நடை எழுதல் அரிதன விளக்கல் கதியில படியுங்கோ. அவாக்கு பிஸி அவ விட வேணும். நான் இப்ப இதோட முடிக்க போறேன். முடிக்கிறேன்னா முடியுங்க. இல்ல இதுல 9 பாட்டு தான் இருக்குது. படிச்சுட்டோம். மொழி நடை எழுதல் விரிதன விளக்கல் அரிதன விளக்கல் அரிதன விளக்கல் அருள் சிவத்தருமை அறியப்படாதனர் சிவகருணை விரும்புவோர்க்கும் மிக இன்றியமையாதது எனக் காட்டிய திருவருள் மேலும் மடலேறுவதாயின் காதலிக்கப்பட்ட சிவத்தை உருத்தீட்டில் கையில் ஏந்தியதன்றோ மடலூர்தல் வேண்டும். அங்கனம் உருத்தீட்டுதலாயின் சிவத்தின் உபதேச உண்மையுரைகளையும் நடை முதலிய தொழில்களையும் அளவிலாற்றல் முதலிய பண்புகளையும் நீ தீட்ட இயலாதே. ஆகவே மடலூர்தல் ஒளிக என விளக்குதல். சிவ இன்பினது குறி குணம் செயல்கள் மனம் வாக்கு காயங்களுக்கும் எட்டாதன என்று அருள் இயம்பினது என்பது பழைய உரை. அடிச்சந்த மால்கண்டிலதன காட்டி வந்தாண்ட ஒண்டன் முடிச்சந்த மாமலருக்கு மாமலராக்கு முன்னோன் புலியூர் புரையும் கடிச்சந்த யாழ் கட்டமன் முடிக்கண்ணியன நடைக்கு படிச்சந்தமாக்கும் மடமளவேவோ நும்பல் சகத்தே. பொழிப்புற வேதமும் திருமாலும் கண்டறியாதனவாகிய அடிகளை எனக்கு காட்டித்தானே வந்து ஆட்கொண்டு என் முடிக்கு அவ்வடிவினை நிறமுடைய பெரிய மலராக சூட்டியருளிய. வாய்ச்சி போட்டு விளங்கப்படுத்துறீங்களோ நீங்க விளங்கப்படுத்தி போட்டு வாசிப்போமோ? இவ்வளத்தையும் முடிச்சுட்டு போவோம். மங்கால மொழி நடை எழுதல் அரிதன விளக்கல். அதாவது அருள் சிவத்தருமை அறியப்படாதனல். சீவகருணை சிவகருணை. அதாவது சீவகருணை என்றது சீவன் என்றது உயிர், பசுகருணை. சிவம் என்றது பதி, அது பதிக்கு செய்கிற பதி செயல்கள். இரண்டை மிக இன்றியமையாதது என காட்டிய திருவருள் மேலும் மடலேறுவதாயின் காதலிக்கப்பட்ட சிவத்தை உருவந்தீட்டி கையில் ஏந்தி என்றோ மடலூர்தல் வேண்டும். அங்கனம் உருத்தீட்டுவதாயின் அப்ப சிலர் என்ன செய்யறாங்க, அந்த கையில கழுத்துல காலையெல்லாம் இன்னொரு ஆள்ற திருமணாகல்ற உருவத்தை எல்லாம் கீறி இருக்கிறாங்க. அப்படி அது மாதிரிதான் இதுவும் ஒரு இது. ஏந்தி என்றோ மடலூர்தல் வேண்டும். அங்கனம் உருத்தீட்டுவதாயின் சிவத்தின் உபதேச உண்மை உரைகளையும் நடை முதலிய தொழில்களையும் அளவிலாற்றல் முதலிய பண்புகளையும் நீ தீட்ட இயலாதே. இப்ப நான் சுமார் உதாரணம் சொல்றேன். நான் என் கையில ஒரு சிவத்தை தீட்டி இருக்கிறேன். அந்த இது நான் சும்மா சொல்றேன். அப்ப சிவத்தை தீட்டுனா அந்த சிவத்தை போல நானும் இயங்க வேணுமே. இப்ப நான் சிவமாக இருந்தால் அந்த சிவத்தை போல எல்லாம் அன்பா இருக்க வேண்டும், அந்த சிவன்ற பண்புகள் இருக்க வேண்டும், அளவில்லாத ஆற்றலும் அப்படி இருக்க வேண்டும். என்ன
அதைத்தான் அத மாதிரி தான் இங்க சொல்லு சிவத்தின் உபதேச உண்மை உரைகளையும் நடை முதலிய தொழில்களையும் அளவில் ஆற்றல் முதலிய பண்புகளையும் நீ தீட்ட இயலாதே. ஆகவே மடலூர்தல் ஒளிக என விளக்குதல். சிவ இன்பினது குறி குணம் செயல்கள் மனம் வாக்கு காயங்களுக்கும் விட்டாதன என்று அருள் இயம்பினது என்பது பழைய உரை. அப்ப அந்த சிவந்த இயல்பு நாங்க அது குணம் குறி இல்லாதவன்ற செயல்களை எங்கட மனம் வாக்கு காயங்களுக்கு எட்டாது. அதை நாங்க எப்படி சொல்றது? அவன் இயல்புகளை சிவத்தை உணர்ந்தவனுக்கு தான் அந்த உணர்த்தலாம். அந்த உணர்ச்சி மூலம் தான் அறியலாம் எல்லாம். இன்னொரு சொல்லல, அதாவது சுவையை உணர்ந்தாதான் அந்த சுவையை அறிகிறது போல இறைவனை உணர்ந்தவர்களுக்கு தான் அருள் இயல்பினது என்பது அந்த உரை. அடிச்சந்த மால் கண்டிலாதன படிச்ச நீங்களா? அது படிச்சுட்டா காட்டி வந்தாண்டு கொண்டன் முடிச்சந்த மாமலராக்கும் முன்னோன் புலியூர் உரையும் கடிச்சந்த யாழ்கற்ற மென்மொழி கன்னியன நடைக்கு படிச்சந்தமாக்கும் படமுடவோ நும் பரிசகத்தே. அடி சந்த மால் கண்டிலாத அடியை அந்த மாலும் அயனும் கண்டிலாத வேதம் என்னத்தை சொல்லி நம்மதுல பொழிப்புரையில வேதமும் திருமாலும் கண்டறியாதனவாகிய அடிகளை எனக்கு காட்டி. அதாவது 4 வேதங்களிலையும் அந்த இறைவனை காட்டல. அந்த வேதத்தை வச்சுட்டு தான் சிவருமான் உபதேசிக்கிறாரு. வேதத்தை உபதேசிக்கிற நேரம் உமையம்மையாருக்கு அவ அதை கவனிக்கல. அப்ப அந்த வேதம் அதை அறியல. வேதத்தை அறியலன்னு சொல்லி விநாயகரும் வேலவரும் அத பறிச்சு எறிறாங்க கடலுக்குள்ள. அந்த கதை தெரியுமோ? அந்த அது மாதிரி அந்த வேதமும் மாலும் வேதத்தையும் அறியல. வேதமும் கண்டறியாதனவாகிய விடத்துல வேற ஏதும் கருத்து வருதோ தெரியா, பிறகு பார்த்து நான் சொல்றேன். திருமாலும் கண்டறியாதனவாகிய அடிகளை, அதாவது திருமால் கண்டறிய அடியத்தான் சொல்றவ, பிரமாவை இங்க சொல்லல. வேதம்ன்றது இல்ல விடத்துல வேதம்ன்றது வேதத்தை உணர்த்திய பிரமன். சொல்லப்படுது. அநேகம் மாலும் பிரமனும் தானே வாருது. இதுல வேதம் இங்க பிரம்மா வேதத்தை படைத்தவன் என்ன, வேதத்தை படைத்த பிரமாவும். அடுத்த பக்கம் எடுக்கிறேன் சொல்லுங்க. பாருங்க 78ஆம் பக்கம். விளங்கிட்டுதோ? நீங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணினா வேற எல்லாம் போயிட்டு வந்துட்டுதோ எல்லாம் தட்டி விட்டுட்டீங்கள் போலடக்கு. இதா இது முன்னோரது பணி முன்னோரது புலியூரை ஒக்கும் சிறந்த நிறத்தை உடைய வருதே. சிவந்த வரணும் என்ன, சிறந்த சிவந்த யாழொலிகளின் இனிமையை கற்ற மென்மொழியுடைய கன்னியின் அன்னத்தின் நடை போன்ற நடைக்கோப்பான படம் நும் சித்திரச்சாலையின் கண் உளவோ என்றவாறு. அதாவது இப்ப நாங்க இவர் அந்த காதலி மாதிரி தானே வர்ணிக்கார். அப்ப அது இந்த சித்திரச்சாலையில இருக்குதா இப்படி ஒரு கன்னி, அந்த மென்மொழி யாழ் அந்த நிறத்தை உடையவள் அன்னத்திர நடை போல ஒப்பான அந்த படம் சித்திரச்சாலையில் உளவோ என்றவாறு நடையையும் காட்டும் படம் உளவோ என்று விளக்கினார். படம் உருவை காட்டுமே அன்றி உருவின் புடை பேச்சியையும் பண்புகளையும் காட்டாது. அதுபோல
அந்த ஓசை வடிவான வேதங்களும் இறைவன் அடியை அறிய மாட்டாதான் என்பதை வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்தகன்ற நுண்ணியனே என்று மணிவாசகர் பாடுறார் ஒரு இடத்துல. வேதம் 4 ஓலமிட்டு உணங்கும் நின்னை என்று அப்படியான கூறுறது போல அந்த வேதங்களும் இறைவனை அறியாது. அப்படியே கண்டிலாதன காட்டி வந்து ஆட்கொண்டு காட்டாதன எல்லாம் காட்டி சிவம் காட்டி தாட்டாமரை காட்டி தன் கருணை தேன் காட்டி என்றதை நினைவுறுத்தல் காண்க. அப்ப அது ஒவ்வொன்றும் எவ்வாறு அந்த சிவத்தை காட்டுது, எங்கெங்கெல்லாம் சிவம் இருக்கிறான், காட்டாதன எல்லாம் காட்டி எங்களை ஆட்கொண்டு அந்த அந்த தாமரைக்குள்ள தன் கருணை காட்டி அப்படி நிற்கின்றான். கன்னி அன்னநடை என்பதற்கு பேரின்ப உரைக்கேற்ப தியாக பெருமானுடைய அசபா நடன நடை என பொருள்படும். சிவன் நடனம், அசபா நடனம், அப்படி பல ஆனந்த நடனம், ஊர்த்தவ தாண்டவம், அப்படி நிறைய நடனங்கள் இருக்குது. அதுல இந்த அசபா நடனத்துல அந்த இது காட்டப்படுகிறது. இப்ப ஒட்டுமொத்தமா இந்த பாட்டுக்கு என்ன சொல்லினா இந்த வேதம் இறைவிய நீங்க வருணிக்கிறது, இறைவி வந்து எப்படிப்பட்டவள் என்றால் அந்த வேதத்தாலையும் அறிய முடியாத, வேதத்தாலையும் உணர முடியாது, திருமாலாலையும் உணர முடியாத அந்த அருள் சோதி புலம்பான அந்த சிவ சக்தியை இப்ப நாங்கள் கண்ணுக்கு முன்னுக்கு இருக்கிற அந்த அன்னநடை மயில் அப்படியானதை போல பார்த்து இதுதான் அது, அந்த ஓசை சத்தம் இதுதான் அது என்று சொல்லி எப்படி நாங்க காட்டுறது? வேதங்களையும் அறிய இயலாது, உண்டாலையும் காட்ட இயலாது, அந்த அருள் சக்திய காட்ட இயலாது. கண்டறியாதன எல்லாம் காட்டி எங்களை ஆட்கொண்டு எல்லாம் காட்டாதன எல்லாம் காட்டி எல்லாத்தையும் காட்டுறது என்று நிறைவுறுத்தினாலும் அது வந்து என்னத்தை போல இருக்காம், அந்த அசபா நடனத்துல போல இருக்காம். அந்த அசைவில்லாம நடனம் ஆடுறது. அந்த நடராஜ வடிவம் நடனம் ஆடுற மாதிரி தான் இருக்கும். அவர் ஆடிக்கொண்டுதான் இருக்கிறாரு, பூமி சுத்தி கொண்டுதான் இருக்குது, அதாங்களால இப்ப உணர முடியாது. அத மாதிரி கண்டிலாதன காட்டி வந்து ஆண்டு கொண்டு, அப்ப அப்படி ஆண்டு கொண்டிருக்கின்ற அந்த இறை சக்தி என்னை நாடி வாரதுக்கு, நான் அதுகிட்ட போறதுக்கு, அந்த அன்ன நடை போன்ற அந்த நடைக்கு ஒப்பான அந்த சித்திரத்தை நான் சிறைச்சாலைக்குள்ள சித்திர கூடத்துல வச்சு என்ன செய்யறேன்? அப்படி ஒண்ணு செய்யலாது. அதை நான் நாடி செல்லவணும், அதை நான் அந்த பண்புகளை அடக்காம நான் அதை உணரவும் என்ற மாதிரிதான் இங்க வருது. இல்ல மிச்சம் இங்கால வருது. அடுத்ததுக்கு போனாதான் அந்த சிவன் கருணையை பார்க்கலாம். இத நாளைக்கு படிப்போம். அப்ப மிகவும் நன்றி, மிகவும் அருமையான விளக்கத்துடன் இன்றைக்கு நாங்கள் நல்ல ஒரு நான் சொல்லல, என்னை ஆட்கொண்ட இறைவனின் அருளால் நான் சொன்னேன், எனக்கு எதுவுமே தெரியாது.